ஒலிபரப்பு சேவை வையகம் தழுவிய வான்வழி தோழன். நாங்கள் முடிவு இன்னமும் இல்லாத நெடுங்கதையாய் என்ற தலைப்பில் தமிழரசு கட்சி இப்போது போய்கொண்டிருக்கிற இந்த சட்ட மற்றும் அதை ஒட்டிய சவால்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அந்த வகையில் இப்போது இன்னொரு பங்களிப்பாளரை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அவரை இணைத்துக் கொண்டு இந்த உரையாடலை தொடங்க இருக்கிறோம். இப்போது எங்களுடன் இணைந்திருப்பவர் தமிழரசு கட்சியின் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சின்னையா ரட்னவடிவேல் அவர்கள். அவர் நேர்களுக்கு புதியவர் அல்ல. புதிய சந்தர்ப்பங்களிலும் வரப்பட்ட சில தலைப்புகளில் எங்களோடு பேசியிருக்கிறார். தமிழரசு கட்சியின் இந்த தலைவர் தெரிவின் போதும் என்ன நடந்தது என்பது பற்றிய நேரடி உரையாடலை எங்களுக்கு தந்தவர் அவர். அந்த வகையில் மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் திரு சின்னையா ரட்னவடிவேல் அவர்களே. வணக்கம். நான் பேசுவது நீங்கள் உங்கள் ஒலிவாங்கி அணைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். வணக்கம். உங்கள் குரலை கண்டிருக்கிறோம். சிறப்பு. இவ்வாறான ஒரு நாளில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்கள் நன்றியை சொல்கிறோம். சட்டத்தரணி உமாகரன் ராசையாவுடன் சட்ட ரீதியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசினோம். கிட்டத்தட்ட அதே கேள்விகளைத்தான் உங்களோடாகவும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. அவர் சட்டத்தரணியாக இருப்பதால் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு சம்பந்தமாக அதிகம் பேச முடியாத நிலை காணப்பட்டது. அந்த வகையில் நான் இதே கேள்விகளை உங்களிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த உரையாடலை இன்று ஏற்பாடு செய்ததற்கான காரணம், ஏற்கனவே இந்த வழக்கு 19ஆம் தேதி நடப்பதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான ஒரு உரையாடலை செய்யலாம் என்ற நோக்கம் இருந்தது. நல்ல முடிவுகள் வெட்டப்படும், அவை பற்றி விலாசமாக விஸ்தாரமாக பேசலாம் என்ற நோக்கம் இருந்தது. ஆனாலும் இன்னமும் முடியாத கதையாக முற்றுப்புள்ளி வைக்காமல் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற போது நாங்கள் இதை பற்றி பேச வேண்டிய தேவை வந்தது. தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் மதிப்புக்குரிய ராஜவேல் சம்பந்தன் அவர்களது மறைவு, பின்னர் இப்போது சாவச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இந்த யூடியூப் மற்றும் இணையதளங்கள் பரபரப்பாக ஓடி திரிவதால் இந்த செய்தியே பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டே உங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் மூலம் நீங்களும் ஒரு வழக்கு சார்ந்தவர் என்ற அந்த எச்சரிக்கை உணர்வோடும் பேச வேண்டும். முதலாவது, இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 21ஆம் தேதி நடந்த தலைவர் தெரிவு, அது திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றார். சுதந்திரன் அந்த வெற்றியை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். சில தவறுகள் இருந்தாலும் கூட அந்த தவறுகள் பாதித்திருக்காது என்பதால் அந்த வெற்றியை நான் ஒரு முழுமையான வெற்றியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வெற்றியை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு செயற்குழுவை முன்மொழிந்தார். அந்த செயற்குழுவும் முதல் ஏகமனதாகவும் பின்னர் ஒரு வாக்கெடுப்பின் மூலமாகவும் தெரிவு செய்யப்பட்டது என்பதை பார்த்தோம். அது திரு ஸ்ரீதரன் அவர்கள் முன்மொழிந்த செயற்குழு. பின்னர் திரு சந்திரசேகரன் பரா என்ற ஒரு திருவண்ணாமலையைச் சேர்ந்த உறுப்பினர் அந்த தெரிவுகள் இரண்டும் தவறு என்று ஒரு வழக்கை திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். அதே நாளில் பீட்டர் இளஞ்செழியன் என்ற ஒரு மத்திய குழு உறுப்பினர் யாழ்ப்பாணத்திலும் அதை போன்ற ஒரு வழக்கை பதிவு செய்தார். அந்த வழக்கில் 7 எதிராளிகள் காட்டப்பட்டார்கள். முன்னாள் தலைவர் மாவசேந்திர ராஜா, தெரிவு செய்யப்பட்ட தலைவர் திரு ஸ்ரீதரன், முன்னாள் செயலாளர் பதில் பொதுச் செயலாளர் டாக்டர் சத்யலிங்கம், தெரிவு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் சண்மன் கோதாசன், தலைமை பதவிக்கு போட்டியிட்ட இன்னொரு வேட்பாளர் சீனித்தம்பி யோகேஸ்வரன், இவர்களை தவிர முன்னே நிர்வாக செயலாளர் ஜேவியர் கொலநாயகம் மற்றும் அந்த தேர்தலை பதில் பொதுச் செயலாளராக நடாத்திய M.A. சுமந்திரன், இந்த 7 பேரும் எதிரிகளாக காட்டப்பட்டு இந்த வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் முதல் 6 திரு சுமந்திரன் அவர்கள் அந்த வழக்கில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதால் 6 பேரும் போய் இது நாங்கள் கட்சியின் நலன் கருதி நாங்கள் செய்ததெல்லாம் தவறு, அவரது நிவாரணங்களை வழங்க பெருமளவு நிவாரணங்கள், சின்ன சின்ன டெக்னிக்கல் விடயங்கள் இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் சுமந்திரன் பின்னர் அரசியல் குழுவில் வந்து இவ்வாறான ஒரு முடிவுக்கு போக முடியாது, எங்கள் கட்சி பாரம்பரியமிக்க கட்சி, ஆகவே நாங்கள் தவறுகள் செய்யவில்லை என்றுதான் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். ஒரு தவறு தலைவர் கூட்டிக் கொண்டு வந்த சிலர், அது தோல்வியுற்ற நானே அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த தவறு மாற்றங்களை எதையும் மாற்றி இருக்காது அல்லது முடிவில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காது என்பதால் நான் அந்த குற்றத்தை மட்டும் ஒப்புக்கொண்டு நாங்கள் இது குற்றமில்லை என்று வாதிடுவோம் என்று கட்சி சொன்ன விடயத்தை நீதிமன்றத்தில் போய் எழுத்திலும் வாயாலும் சொன்னார் என்பதை பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு இடைப்புகு மனிதராக நுழைந்து திரு தவராஜ் அவர்கள் கூட்டம் நடத்திய விடயம் பிழை என்று சொன்னீர்கள் என்பதையும் நான் ஏற்கனவே திரு குமாரனுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த விடயங்களில் எங்களுக்கு முரண்பாடுகள் கிடையாது. பின்னர் சுமந்திரன் அவர்கள் தான் குழப்பினார் என்று பேசப்பட்டது. மக்கள் உலகம் 1000 சொல்லட்டுமே என்று அதை தாண்டி போகலாம்.
இணையதளங்களும் யூடியூப் மற்றும் வேறுபட்ட இடங்களிலும் அந்த கருத்துக்கள் பேசப்பட்டன. அவற்றை தாண்டி போவோம், அபிப்பிராயங்களை தாண்டி போகலாம். ஆனால் திரு தவராஜா அவர்கள் சுமந்திரன் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த வழக்கு இன்று தீர்ந்திருக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார். கட்சி எடுத்த தீர்மானத்தை சுமந்திரன் சொன்னதுக்கு எதிராக அந்த கருத்தை சொன்னார் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதன் பின்னர் நடந்த விடயங்களை பற்றி தான் நாங்கள் பேச இருக்கிறோம். விசாரணைகள் நடைபெற்றன. பின்னர் ஒரு ஒரு அரசியல் குழு மத்திய குழு கூட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் 2 ஆப்ஷன்ஸ், 2 விடயங்களையும் சொல்லி, அதாவது நாங்கள் முதலில் ஏற்றுக்கொண்ட, நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்ட எல்லாம் தவறு, நாங்கள் நிவாரணங்கள் வழங்குகிறோம் என்ற அடிப்படையிலான ஒரு வாய்ப்பு. மற்றது கட்சி தீர்மானித்து நான் நீதிமன்றத்தில் போய் சொன்ன, நாங்கள் தவறுகள் ஒன்றும் செய்யவில்லை, தலைவர் கொண்டு வந்த சிலரை தவிர மிச்சம் எல்லாம் சரி என்று கேட்டபோது திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னார் எல்லாம் தவறு என்று ஒப்புக்கொள்வோம் என்று. பின்னர் கூட்டம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூடினீர்கள். அந்த கூட்டத்தில் தீர்மானித்தீர்கள், நாங்கள் எல்லோரும் ஒரே குரலில் போய் 7 பேரும், நீங்கள் அதில் நேரடியாக இல்லை, ஆனால் நீங்களும் அதில் ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர், 7 பேரும் போய், நீங்களும் அதில் சேர்ந்திருந்தீர்கள், போய் நாங்கள் செய்தது தவறு, ஆகவே நாங்கள் நிவாரணங்களை வழங்குகிறோம் என்று சொல்லித்தான் இந்த நேற்று முன்தினம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீர்கள். இப்போது நீங்களும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்ற அந்த எச்சரிக்கை உணர்வை மீண்டும் நினைவுபடுத்தி நேற்று முன்தினம் நடந்தது என்ன என்பதை எங்கள் நேயர்களுக்கு சொல்வீர்களா? நல்லது. நீங்கள் கேட்ட கேள்விக்கா உடனடியாக அந்த பதிலுக்குள்ள நான் போறதுக்கு முதல் சில இந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி உருவாகின்றதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 21ஆம் தேதி தலைவர் தெரிவு நடைபெற்றது. அது உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசத்துல ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த தெரிவை திரு சுமந்திரன் பெர்சன்டேஜ் என்று பார்த்தா 46% அதில் இவர்கள் பொது வழியிலே பேசப்படுவது சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டார் என்றெல்லாம் திருப்பி திருப்பி பேசப்பட்ட பொழுதிலும் சுமந்திரன் 46% கட்சி உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெற்றவர். ஒரு காத்திரமான ஒரு வாக்கு அவருக்கு கிடைத்தது. ஆனால் தோல்வி. அந்த தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டு நாங்கள் சேர்ந்து இயங்குவோம் என்று சொல்லி தான் 27ஆம் தேதி புதிய செயற்குழு தேர்வு, தலைவர் செயலாளர் உட்பட அனைத்து மற்ற உறுப்பினர்களுக்கான தெரிவு நடைபெற்றது. அந்த தெரிவு பொதுச்சபையால தான் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக மத்திய செயற்குழு கூடினது. அந்த மத்திய செயற்குழு கூடி ஒரு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. கலந்துரையாடல் எல்லாம் நடைபெற்று அதிலே ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிக்கப்பட்டது. இன்னார் தலைவர், செயலாளர், உப செயலாளர், மற்ற சாதாரண வைஸ் பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், மற்றது சாதாரண செயற்குழு உறுப்பினர்கள், அத்தனை பேருக்குமான பெயர் பட்டியல் ஒன்றை செயற்குழு தயாரித்தது. அது சும்மா டக்கண்டு செய்யல, அது அவர்கள் கலந்து ஆலோசித்தான் அதெல்லாம் செய்தவர்கள். அப்ப செய்து அதை ஸ்ரீதரன், மாவிசே நாகராஜா, திரு பத்மலிங்கம் அவர்கள், CVK சிவஞானம், சுமந்திரன், ஸ்ரீதரன் எல்லோருமா சேர்ந்தான் அதை தயாரித்தது. எல்லாருமா அதாவது ஒரு மனதாக அந்த பட்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. செயற்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதில்ல, சிபாரிசுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னடா பொதுச்சபை தான் அதை இறுதி முடிவை எடுக்கும். செயற்குழு ஒரு சிபாரிசு தான், ஒரு ஆலோசனை. அப்ப அந்த ஆலோசனையை கொண்டு கூட்டத்திலே வாசித்தார். ஸ்ரீதரன் தான் வாசித்தார். பொதுச்சபை கூடியது. இப்பொழுது மத்திய செயற்குழு கூட்டம் கலைந்து மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் உள்ளிட்ட பொதுச்சபை கூடியது. பொதுச்சபை கூட்டத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் அதை வாசித்தார்கள். அப்பொழுது ஒரு ஸ்ரீநேசன் உட்பட சில பேர் சொன்னார்கள், இல்லை இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நீங்கள் சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியே என்று சொல்லி. அப்ப அதுல அப்ப ஸ்ரீதரன் இறங்கி ஸ்ரீநேசனோடையும் எல்லாம் கதைச்சு ஒரு ஒருமித்த நிலப்பாட்டுக்கு இவர் நீர் ஒரு வருஷம், ஸ்ரீநேசன் ஒரு வருஷம், கோதாசன் ஒரு வருஷம் செயலாளர் பதவிக்கு என்று சொல்லி மற்றது வேறையும் சில மாற்றங்களை செய்தார்கள். இது ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பட்டியல் தான். இந்த கூட்டத்துக்கு வந்தவுடனே சில பேர் சில அந்த பொதுச்சபையில இருந்த சில பேர் கொடுத்த நிர்பந்தம் காரணமாக இதை மாற்ற வேணும் என்று சொல்லி
அவர்களே தான் தீர்மானித்தார்கள். அப்ப அப்படி இருந்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில பேர், எல்லாரும் இல்ல, சில பேர் வந்து அதுக்கு விருப்பம் இல்லை, சம்மதிக்கவில்லை. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது நீங்கள் சொன்னதை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது, இதை வாக்கெடுப்புக்கு விடுவோம் என்று. அப்ப வாக்கெடுப்புக்கு விடுவதென்றால் அப்ப நாங்கள் அப்ப பின்ன மேடையில் இருந்த அனைவரும் முக்கியஸ்தர்கள் எல்லாரும் சொன்னார்கள், சரி, அப்ப நாங்கள் இந்த பட்டியலை ஏற்றுக்கொள்வதா விடுவதா என்றதை முதல் வாக்கெடுப்புக்கு விடுவோம் என்று. அப்ப வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பொழுது எல்லோரும் ஒத்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின் பொழுது திரு மாவை சேனாதிராஜா அந்த வாக்கெடுப்பை நடத்த முற்பட்டார். ஆனால் அவர் அது சரியான ஒழுங்கு முறையிலே அவரால் அதை நடத்த முடியாம போச்சு. அவர் எல்லாரும் எழும்பி நின்று கையை ஒத்துங்கள், எதிரான ஆக்கள் என்று சொன்ன உடனே அப்ப அதுக்குள்ள எல்லாரும் எழும்பி அப்படி இப்படி எல்லாம் குழப்பம் வந்து 3 தரம் அவர் அதை எல்லாரும் இருங்கோ திரும்பி எழும்புங்கோ என்றாலும் அவராலே அதை நடத்த முடியாம போய்விட்டது. அப்ப சுமந்திரன் போய் மாவசேனாதி ராஜாவோடையும் சிறிதனோடையும் கதைச்சு, நான் நடத்துறேன், அதை நான் இதை சரியா நடத்துறேன்னு சொல்லி அவர் தானாக முன்வந்து அவர் சொன்னார், ஓகே, எல்லாரும் சீட்டை விட்டு எழும்ப வேண்டாம், இருந்தரையிலே ஒவ்வொரு ரோவாக கையை உயர்த்தி நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தையோ அல்லாட்ட விருப்பமின்மையோ தெரிவிக்கலாம் என்று சொல்லி, அப்ப நீங்கள் இப்ப ஆதரவானவர்கள் கையெழுத்துங்க என்று சொல்லி, அப்ப இந்த முன்பு எதிர்த்தவர்கள், சண்டை பிடித்தவர்கள், இதுக்கு எதிர்கருத்து சொன்னவர்கள் எல்லோரும் சேர்ந்து, எல்லோரும் 100 வீதம், ஒரு வீதம் இல்லாமல் 100 வீதமும் சேர்ந்துதான் அந்த தேர்தலை அப்ப எண்ணப்பட்டு எல்லோரும் அவர்களும் சேர்ந்துதான் எண்ணினது. எண்ணி ஓகே, இவ்வளவு பேர் ஆதரவு, அதுக்கு பிறகு இவ்வளவு பேர் எதிர்ப்பு என்ற அந்த எண்ணிக்கையும் வாசிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, சரி, அத்தோடு சரி, இனிமேல் அடுத்த நாளுக்கு அந்த மத்தியான லஞ்சுக்கு பிறகு நாங்கள் இந்த ரெசல்யூஷன் அதை பற்றி எல்லாம் கதைப்போம் என்று சொல்லி கூட்டத்தை ஒத்தி வச்சாச்சு. ஒட்டி வச்சான்னா அந்த லஞ்சுக்காக போடப்பட்டது. அப்ப நாங்கள் எல்லாம் வெளியில போயிட்டோம். அப்ப வெளியில போய் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு ஆட்கள் வந்து சொன்னார்கள், இந்தியன் கூட்டம் அதெல்லாம் கேன்சல்ட் ஆமான்னு சொல்லி. அது என்னடா அது எல்லாம் நடந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகள் எல்லாம் ஏன் தேர்ந்தது கேன்சல் ஆகுது என்று சொல்லி என்று விசாரித்த பொழுதுதான் தெரிய வந்தது. அங்க ஒரு 4-5 பேர், ஒரு சிறு தொகையினர் போய் மேடையிலேயே இருந்தவர்களை போய் நிர்பந்தப்படுத்தி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய அந்த அதுல குழப்பம் விளைவித்தவர்கள் வந்து அவர்களுக்கு விருப்பமான முடிவு வரவில்லை என்றதுதான் அந்த காரணம். ஆனபடியினால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன உடனே அதை ஸ்ரீதரன் அவர்களும் மாவை சேனாதி ராஜா அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கதைத்து போட்டு அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. ஒரு பொதுச்சபை கூட்டம் நடந்து முறையாக நடந்து சரியாக நடைபெற்று தீர்மானங்கள் அந்த தெரிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு முடிந்த பிறகு தனிய 2 பேர் எப்படி அதை அந்த ரத்து செய்யலாம்? எந்த முகாந்திரமும் இல்லை, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதை செய்வது தவறு. அப்படி பொதுச்சபை ஏற்றுக்கொண்டது பிறகு எப்படி அவர்கள் அதை கேன்சல் பண்ணலாம்? அப்ப கேன்சல் பண்ணிட்டு அப்ப நாங்கள் இப்படி எல்லாம் இவர்கள் சில பேர் வந்து எல்லாம் குழப்பம் விளைவிக்கிறார்கள், ஆனபடியினால நாங்கள் இதை மத்திய செயற்குழு கூடி தீர்மானிப்போம், மாநாட்டு தேதியை என்ன செய்யறோம் என்று சொல்லி. இதுதான் குழப்பத்துக்கே காரணம். இந்த வழக்கு வந்ததுக்கே காரணம் இதுதான். இங்கதான் இதுல இருந்தான் தொடங்க வேணும் வழக்க பற்றி. வழக்கு வழக்கு போட்டவர்களை பற்றி ஏசுகிறார்கள் சில பேர், ஆனால் வழக்கு வைத்தவர்களை பற்றி ஏசக்கூடாது. இந்த கூட்டத்தை ரத்து செய்த அந்த முறையைத்தான் நாங்கள் பேச வேண்டும் என்ன பொறுத்த மட்டில. ஏனென்றால் அதை ரத்து செய்தபடியாத்தான் அப்ப வேற வழி இல்லை. இப்ப இவர்கள் வந்து புதுசாக வேறு என்ன செய்யறதுக்காக யோசிக்கிறார்கள். இந்த எல்லாத்துக்கும் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓட்டு செய்ய பார்க்கிறார்கள். புதுசாக ஒரு மாநாட்டுக்கு தேதியை அறிவிக்கிறார்கள் என்ற அப்படியான ஒரு நிலைமை வந்த பொழுது வேறு வழி இல்லை. இதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தும் அதை ஒன்றும் சரிப்படுத்தலாம். அப்ப 2 கட்சி உறுப்பினர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள், அதுல ஒருவர் மத்திய செயற்குழு உறுப்பினர், அவர் அந்த கூட்டத்திலேயே சொன்னவர், நீங்கள் ஒழுங்காக இதை நடத்தாவிட்டால் நான் கட்டாயம் வழக்குக்கு போவேன் என்று திரு செழியன் அவர்கள், பீட்டர் இளஞ்செழியன் அவர் அதை சொன்னவர். அதன்படி அவர் யாழ்ப்பாணத்திலே அவர் வேற இந்த தெரிவுகளை பற்றி எல்லாம் இதண்ட இல்லை,
அவர் சொன்னது இந்த 19ஆம் தேதி மாநாடை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை, அதை கூட்ட முடியாது. இவர்கள் கூட்ட முடியாத புதிய செயற்குழு கூடித்தான் வேலை செய்யணும் என்றதான் அவருடைய இது. ஆனால் திருகோணமலையில் இருந்து வைத்தவர் இந்த தெரிவுகள் எல்லாம் பிழை, யாப்பின் முறைப்படி நடைபெறவில்லை என்றதை அவர் வழக்க வைத்தார். அப்ப இந்த வழக்கு அடுத்தது நாங்கள் இந்த வழக்கு விஷயத்துக்கு வரப்போனால், வழக்கு வைத்தவர்களை நான் தவறு என்று சொல்லவே போறதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவர் வழக்கு அவர் ஒரு ஆள் வச்சிருக்கிறார். ஆனால் எங்களை போன்ற இந்த கட்சியில நீண்ட காலமாக நாங்கள் இருக்கிற எங்களுக்கு வேற வழி இல்லை. அப்ப ஆனபடினால இது மூலம்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அதுதான் வழி. அதுல ஒரு தப்பு இல்லை. வழக்குல போய் நாங்கள் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டியதுதான். அப்ப அதுக்காக வழக்கு வச்சது தப்பு என்று நாங்கள் சொல்ல போறோம் இல்லையா? அவருடைய மட்டும் தீர்மானம் என்று சொல்லி நான் சொல்லல. அவர் எத்தனையோ எங்களுடைய உண்மையான கட்சி ஆதரவாளர்களுடைய மனநிலையத்தான் அவர் எங்களோட கலந்தாலோசிக்க இல்லையா? ஆனா அதை அவர் பிரதிபலிச்சிருக்கிறார். அவர் அதை செய்ததை நாங்கள் மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அது வழக்கு வச்சதான், வேற வழி இல்லை. இது இப்படி போனா இப்படித்தான் இதை செய்ய வேணும் என்றால் நாங்கள் அப்ப இதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறதுக்காக அப்ப இந்த வழக்கை எப்படி எதிர்நோக்குவோம் என்று சொல்லி கலந்தாலோசிப்போம் என்று சொல்லி ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கிளிநொச்சியில நடைபெற்றது. அப்ப மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் அதுல கலந்து கொண்டாரு. அப்ப அதுல நானே சொன்னேன், இது அந்த எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்த அந்த அந்த மத்திய செயற்குழு செயலாளர் உட்பட்ட அந்த தெரிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ஏற்றுக்கொண்டால் இந்த வழக்கை அவர் கட்டாயம் அதை வித்ட்ரா பண்ணுவார். அது தலைவர் தெரிவையும் நாங்கள் அதை சுமந்திரனுமே ஏற்றுக்கொள்றார், எல்லோரும் ஏற்றுக்கொள்றாரு. ஆனபடியா நாங்கள் இதை விடுவோம் என்ற இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் இப்படி வழக்கு வச்சால் விடக்கூடாது நாங்கள் என்று சொல்லி அங்கு அவர் ஸ்ரீதரன், தவராசா போன்றவர்கள் முரண்டு பிடித்தார்கள். இதுதான் நடந்தது. நான் அவர்களை பற்றி குறையாக சொல்றேன் இல்லையென்றா, பகிரங்கமாக அவர்கள் எல்லோரும் கதைக்கும் பொழுது நாங்களும் அதை உள்ள நடந்த விஷயங்களை சொல்லத்தானே வேணும். அப்ப சொன்னார்கள், அப்ப சரி, அப்ப நாங்கள் இதை நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்க கூடும். இந்த 6 பேர் வழக்கு முதலாவது தவணையில போய் எப்படி அதை ஒத்துக்கொண்டார்கள்? மத்திய செயற்குழு அதை அங்கீகரித்ததான். மத்திய செயற்குழு 3 பேரை அதிலே ஒரு தெரிவு செய்தது. நீங்கள் இதை யோசிச்சு சொல்லுங்க உண்டு. ஆனா அவர்கள் தாங்களே யோசிச்சு எங்களுக்கு ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லல, அவர்களாக ஏதோ முடிவை எடுத்துக்கொண்டு அங்க வந்தார்கள். அங்கு வழக்கிலே இந்த 2 பேர், திரு சத்தியலிங்கம் அவர்களும் திரு குலநாயகம் அவர்களுக்குமான ஒரு சட்டத்தரணி ஆஜராகி இருந்தார். ஆனால் இதை இவர்கள் அந்த 6 பேரும் சேர்ந்த அந்த ஃபார்முலாவை இவர்கள்லாம் தயாரித்தார்கள். இவர்கள் தயாரித்து அதை கொடுத்த பொழுது அவர்கள் அதை முதல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப அவர்கள் அதை அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை விரும்பி அந்த நேரம் ஏற்றுக்கொள்ள அதை பேர்ந்தவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் வழக்கிலே. அப்ப அதுதான் அந்த 4 பேர் இப்பொழுது நாங்கள் இப்ப சேர்ந்து சேர்ந்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தது போல பல மத்திய செயற்குழு கூட்டங்கள்ல இந்த இணக்கப்பாடுகள் பற்றி எல்லாம் பேசி ஒரு நிலப்பாடாக கடைசியான இந்த கூட்டத்துல, அந்த கூட்டத்துக்கு நான் போகவில்லை, எனக்கு அழைப்பு இருந்த பொழுது நான் போக முடியாம போயிட்டது. ஆனா அந்த கூட்டத்துல எல்லோருமாக சேர்ந்து இந்த வழக்கில் நாங்கள் எங்களுடைய மறுமொழியை அனுப்போம் என்றுதான் அதை அவர்கள் முடிவு செய்து வந்தது. ஆனால் 4 பேர் மட்டும்தான் அங்கே கடைசி தவணையில தங்களுடைய பதிலை கொடுத்திருந்தார்கள், மற்றவர்கள் கொடுக்கவில்லை. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனது புரிதலின்படி பல இடங்களில் பேசப்பட்டும் இருக்கிறது. தனது தாயாரின் மறைவுக்கு பின்னர் முதல் தடவையாக நீதிமன்றத்துக்கு வந்த திரு சுமந்தன் அவர்கள் வருவதற்கு முன்னரே நாங்கள் இது குற்றம் என்று ஒப்புக்கொள்ள முடியாது, நாங்கள் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி அந்த மத்திய குழு அல்ல அரசியல் குழு சம்மதித்து அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தை வாய் மூலமும் எழுத்து மூலமும் போய் அங்கே நாங்கள் தவறு செய்யவில்லை, தலைவர் சிலரை கொண்டு வந்தது தவறு, அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நாங்கள் தவறு செய்யவில்லை, இந்த 300 சொச்ச பேரும் அங்கே போனது
ஏற்கனவே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லா ச குழுக்களும், அதாவது பிரதேச சபை குழுக்கள் எல்லாமே தொகுதி கிளை என்று வியாக்கியானம் செய்யப்படலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இது கொஞ்சம் கூடித்தான் போய்விட்டது. ஆனால் வந்தது சரி என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்ததாக. ஆகவே சுமந்திரன் தனது எழுத்துமனமாக சொல்லவில்லை, கட்சியின் ஒரு பலமான பிரதிநிதிகள் இணைந்து சொன்ன விடயத்தை நீதிமன்றத்தில் சொன்னார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் இல்லையா? ஓம். அவ்வளவு. சரி. அது நடந்தது. அது நடந்தது. சரி. ஓ. அது முடிந்தது. பின்னர் அந்த வழக்கு என்று வந்தபோது, நீங்கள் திரு தவராஜா அவர்கள் அல்லது தமிழ்ச்சி கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் செய்த கூட்டத்தை நடத்திய நடத்திய விதம், அந்த விடயம் தவறு என்று நீங்கள் இடைப்புகு மனுதாரராக போனீர்கள். அதிலும் சுமந்திரனின் நண்பராக நீங்கள் போனீர்கள் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் அதற்குள் போக வேண்டாம். பின்னர் நீங்கள் அந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் தீர்வுகளை பற்றி அதிகம் பேசவில்லை. ஆனால் பின்னர் ஒரு இடைப்புகு மனுதாரர் ஜீவராஜா என்று நம்புகிறேன், அவர் அங்கே நுழைந்தார். அவரது சட்டத்தரணியும் திரு புகிதரன் என்று இங்கே ஒரு இணையதளம் சொன்னது. ஆனால் அதை குமாரன் ராசையா சொல்லியிருக்கிறார், அது தவறாக வெளியே சொல்லப்பட்ட தகவல். ஜீவராஜாவின் சார்பில் திரு புகிதரன் ஆஜராகவில்லை என்று. அதுவும் எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் கிடையாது. நான் கேட்பது என்னவென்றால், இந்த வழக்குக்கு முன்னர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் மூலக்கிளைகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னதாக பல இடங்களில் செய்திகள் வந்திருந்தன. மூலக்கிளைகள் தெரிவு செய்யப்பட்டு தொகுதிக்கிளைகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று. அதே நேரத்தில் இந்த ஜீவராஜா என்ற இந்த உறுப்பினரும் திரு ஸ்ரீதரனுடைய நெருங்கிய சகா என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு ஸ்ரீதரன் நான் தலைவர் அல்ல, தலைவர் தெரிவு தவறு என்று சொல்லுகிற போது எங்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் சட்ட ரீதியாக எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அவரது இந்த இடைப்புகு மனுதாரர் வழக்கு கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. தலைவர் தெரிவு சரி, மற்ற தெரிவுகள் தவறு என்று. தலைவரே தனது தெரிவு தவறு என்று சொல்லுகிற போது தலைவருடன் இணைந்து இயங்கும் ஒருவர் அவ்வாறான ஒரு இடைப்புகு மனுதாரராக வந்து செய்ததை யாரும் ஒரு குழப்புவராக பார்க்கவில்லை. உங்களை பார்த்தார்கள், அவரை பார்க்கவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? சட்ட ரீதியாக எப்படி சொல்ல முடியுமா? அதை சொல்லுங்கள். இல்லை, இந்த வழக்கிலே அந்த அந்த தலைவர் தெரிவின் போது பலர் வந்து அந்த வெளியிலே இருந்தவர்கள், பொதுச்சபை உறுப்பினர் அல்லாதவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டு பின்றது அதை சரி அதை விட்டு விடுவோம் என்று சொல்லித்தான் அந்த தெரிவு அவர்களோட நடந்தது. அதுதான் இங்கே உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் பொதுச்சபையிலே உள்வாங்கப்பட்டார்கள் என்ற விஷயம் வந்தது. அங்கே அது சொல்லப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கொழும்பு கிளை சார்பிலே சென்றவர்கள் கூட அந்த கொழும்பு கிளை தெரிவு கூட தவறானது என்றதை நான் வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. ஆனபடியால்தான் எனக்கு அவர் சொல்றாரு, இவர் சொல்லி செய்ய வேண்டிய தேவை இல்லை. நான் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக எல்லா தலைவர்களுடையும், தமிழரசு கட்சியின் ஆரம்ப தலைவர் தந்த செல்வா அவர்கள் உட்பட அவருடன் கிட்டத்தட்ட 2 வருடம் மிகவும் நெருக்கமாக நான் செயல்பட்டிருக்கிறேன் கொழும்பிலே. அவரோட அமர்தலிங்கம் அவர்களுடைய ஆனபடியினாலே எனக்கு கட்சியை பற்றி கட்சிக்கு என்ன கொண்டே ஒருவர் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை, அல்லாட்டால் கட்சி விஷயத்துல நீங்க இப்படி செய்யுங்கொண்டு வேறொருவர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. 50 வருஷத்துக்கு மேற்பட்ட தொடர்பு, நெருக்கம், ஈடுபாடு, செயற்பாடு இவ்வளவும் எனக்கு இருக்கு. ஆனபடியினாலே எனக்கு எவரும் சொல்லி நான் போய் அங்க இட வேண்டியதில்லை. ஏனென்றால் இங்கே நடைபெற்ற விஷயம் ஒரு தவறான விடயம் அங்கு விடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இடைப்புகு மனுதாரராக போனேன். ஆனால் அந்த சமயத்திலே ஒரு பேட்டி ஒன்று திரு ஸ்ரீதரன் அவர்களால் வழங்கப்பட்டது. அந்த பேட்டியிலே அவர் சொன்னார், இடைப்புகு இப்ப அந்த வழக்கு எல்லாம் தாமதித்து கொண்டு போகிறது, இது பெரிய பிரச்சனையா இருக்க போகுது என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது என்னுடைய பெயரையும் சொல்லி அவர் இப்பொழுது இடைப்புகு மனுதாரராக வந்திருக்கின்றார். இது வந்து இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். இது வந்து இந்த வழக்கு என்ன முழுபட போகிறது என்பதை கட்டியம் கூறுகிறது என்று சொன்னார். ஆனால் நான் இடை புகுந்ததாலே இந்த வழக்கு ஒரு நாளாவது தாமதத்துக்கு காரணமாக அமையவில்லை. நான் இடை புகுந்தது ஒரு நாளாவது இந்த வழக்கு தாமதம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையவில்லை. ஆனால்
இதையே இப்படி இடைபூதராக வருவது வழக்கை தாமதப்படுத்த போகிறது என்று சொன்ன திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய நெருங்கின சகா. அவர் எங்கெங்கே எல்லாம் சம்பந்தனுடைய ஃபியூனரல் என்றால் அங்கேயும் அவர் நிற்கின்றார். எங்கெங்க வர இப்ப நேற்று முந்தின நாள் பார்த்தன் படத்துல கிடக்கு திரு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னருடன் ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதிலும் இவர் இருக்கிறார். அந்த வழக்கு தவணையின் பொழுது அங்கும் அவர் இவருடைய தான் நிற்கிறார். அவருடைய வந்தார் பேந்து அந்த ஒரு விடயம். அப்ப இப்படி அவரோட மிகவும் நெருக்கமான அவருடைய நிழல் என்று நான் சொல்லலாம். அப்படியான ஒருவர் நான் ஆரம்பத்திலேயே வந்துட்டேன், இப்பொழுது போன தவணையிலே இடைபூத மனுதாரராக வரப்போறேன் என்று சொல்லி வர்றதுக்கு காரணம் என்ன? அதுவும் நாங்கள் இதை சமாதானமாக இணக்கமாக வழக்கை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம், முடிவு கொண்டு வருவது என்று சொல்லி மத்திய செயற்குழு எல்லாம் தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகு ஒரு இடைபூ மனுதாரர் வாரார். அதிலே ஆட்சேபனைக்குரிய பல விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் என்று தான் திரு சுமந்திரன் அவர்கள் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். அப்ப அந்த ஆட்சேபனைக்கான அந்த விளக்கம் அந்த மறுமொழி அனுப்பதற்காகத்தான் 15ஆம் தேதி அக்டோபர் மாசம் கொடுத்திருக்கு. அப்ப இது ஆறால இப்ப அந்த வழக்கு 15ஆம் தேதி அக்டோபர் மட்டுக்கும் போகுது இந்த புகும் மனுதாரன் காரணமாகத்தான். அப்ப அது ஏனென்றால் அது அன்றைக்கு அந்த இது வரப்போகிறது. மற்றது ஆனால் இந்த இடத்துல ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். ஆனால் இந்த இடைப்புகும் மனுதாரர் தாமதித்த என்பது ஒன்று அவருக்காக என்ற ஒரு தேதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இடைப்புகும் மனுதாரராக வரலாமா என்பதில் சுமந்திரன் அவர்கள் ஒரு அதை சவாலுக்கு உட்படுத்தியதால் கேள்விக்கு உட்படுத்தியதால் அந்த விடயம் தாமதிக்கிறது. ஆனால் நீங்கள் அதைத்தான் சொல்ல வந்தீர்கள் என்பது தெரியாது. நேற்று முன்தினம் இந்த 4 பேர் என்று உங்களை சேர்த்துக் கொண்டால், உங்களை சேர்க்காமல் விட்டால் திரு சுமந்திரன், டாக்டர் சத்தியலிங்கம், திரு குலநாயகம் ஆகியோர் நீங்கள் உட்பட ஒரு பத்திரத்தை தயாரித்து நாங்கள் இதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கொண்டு வந்ததாகவும், அந்த பத்திரத்தை நாங்கள் ஏற்கனவே மற்ற பிரதி மனுதாரர்கள் சட்டத்தரணிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், திருப்புதன் அவர்களது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சுமந்திரன் சொன்னதாகவும், வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்கிற போது இவர்கள் இழுத்தடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலே அவர் வைத்ததாகவும், எந்த இணையதளத்தை நம்பலாம் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதற்கு அவர்கள் சொன்ன பகிரங்கமாக சொல்லத்தக்க காரணங்கள் ஏதாவது இருக்கின்றனவா திரு ரெட்னோடிவேல் அவர்களே? அவர்கள் என்ன காரணம்? நான் அன்று வழக்கு செல்லாபடினால அவர்கள் ஏதாவது சொன்னார்களோ என்றதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய மறுமொழியை அணைக்கவில்லை. நாங்கள் 4 பேர் அணைத்திருக்கிறோம். இதே போன்ற மறுமொழியை அவர்களும் அணைப்பது என்றுதான் அந்த கடைசியாக நடந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. அப்ப ஏன் இவர்கள் அணைக்கவில்லை என்றதுக்கு அவர்கள் இப்பொழுது சில பேர் சொல்றார்கள், அது சம்பிரதாய பூர்வமானது, அது நாங்கள் பேர்ந்து அணைக்கலாம், நாங்கள் தானே ஏற்கனவே ஒத்துக்கொண்டுட்டோம் எல்லாம், ஆனபடினாலே அது ஒரு விஷயமா இருக்கிறபடினாலதான் 30ஆம் தேதி தவணை போட்டு கிடக்கு அவர்கள் மறுமொழி அணைக்கிறதுக்கு. அல்லாட்டால் இப்பவே அன்றைக்கு அதை அணைத்திருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இந்த இங்க சில பேர் ப்ரீ ட்ரையல் என்று, அது ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ். அது இந்த இணக்கப்பாட்டை இதன்றதுக்காக ஜட்ஜ் கீழே இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்து கதைக்கிறது. அதைத்தான் அந்த ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் என்று, அதைத்தான் தெரியாம கனவேர் சில சட்டத்தரணிகள் உட்பட ப்ரீ ட்ரையல் என்று சொல்லிடும். ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ். அப்ப அது நடக்கிறதுக்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். இது என்ன நடந்திருக்கு? இப்ப அது தள்ளி போடப்பட்டிருக்கு. இப்ப 30ஆம் தேதி வரைக்கும். ஏன் அந்த 30ஆம் தேதி தள்ளி போடுகின்ற இது சம்பிரதாயபூர்வமா தேவையில்லை, அது நாங்கள் சொல்லுவோம், பேந்து கொடுப்போம்டா, அது இப்படித்தான் தள்ளி போகுது. அப்ப அன்றைக்கே கொடுத்திருந்தால் அடுத்த கட்டத்துக்கு வழக்கு நகர்ந்திருக்கும். ஆனால் அன்றைக்கே கொடுப்பது என்பது ஜெஃப்ரி அலரண்டம் அந்த வழக்குக்கு வந்தாரோ தெரியாது. ஆனால் அந்த மற்ற தரப்பு சட்டத்தரணிகள் சொன்ன விடயம், நீங்கள் எல்லோரும் ஒரே விடயத்தை சொன்னீர்கள், ஆனால் அதுக்கு முடிவெடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று. அதுக்காக தான் நீங்கள் உங்களது வழக்கு சம்பந்தமான விவரங்களை மற்ற தரப்புக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம், நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன என்று. ஆகவே அவர்கள் புதிதாக செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் சொன்னதை அவர்களும் சம்மதம் என்றால் அவர்கள் இதில் கையொப்பம் நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது அப்படியே மறுபிரதி எடுத்து சில மாற்றங்களோடு செய்திருக்க முடியும்.
ஆனால் அந்த ஏற்கனவே அந்த சொல்லுங்க. ஏற்கனவே அது இணங்கப்பட்டு கொடுப்பதாக ஒத்துக்கொண்ட விஷயம். ம், ஏன் அத செய்யல? ம், அத ஏன் செய்யல? அது செய்யப்படாததால தான் இப்ப அ நாள் தள்ளி போயிருக்கு. அதுக்கு அவர்கள் ஒரு சிம்பிளா சொல்றார். அது நாங்கள் ஏற்கனவே எல்லாம் இதோட அது இது ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துக்கு தான் இவ்வளவு நாள் தள்ளப்படப்பட்டிருக்கு. அப்ப ம். சும்மா சம்பிரதாயம் என்று சொல்லி சும்மா தள்ளி போட கொண்டு போகக்கூடாது. அது ஆக்கள மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அப்ப அப்படி ஆனபடியினாலே அதுதான் நடந்திருக்கிற விஷயம். இப்ப அதான் நடக்கப் போற விஷயமும். மற்றது ம். இந்த 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 அந்த அந்த கூட்டம் விஷயத்த பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஒ அ அந்த இணக்கப்பாடு கடைசியாக இந்த தேர்தலுக்கு முன்பு அந்த செயலாளர் உள்ளிட்ட பொதுச்சபை தெரிவுகள் நடைபெற்ற பொழுது, அந்த இணக்கப்பாடு வந்து சரி 1 வருஷம் இவர், 1 வருஷம் அவர் என்ற ஒரு கதை வரைக்க, அது இப்பவும் சில பேர் சில இடங்கள்லயே அது கேள்வி எழுப்பப்படுது. என்னண்டு இவர் 2 வருஷத்துக்கு இவியல் என்ன 2 வருஷத்துக்கு கதை கதைக்கிறதுன்றது. ம். வழக்கமாக இப்ப எத்தனையோ கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு, மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. இந்த இந்த விஷயம் இந்த இந்த அ யாப்பு விஷயம் பெரிதாக அங்கு கவனிக்கப்படுறதில்ல. ம். ம். கவனிக்கப்படவில்லை இவ்வளவு ம். காலமும். ம். எல்லாமே அதான் சொல்றாங்க என்ன எல்லாம் நல்ல மாரி இருந்தேன்டா, எல்லாம் நல்ல மாரியே ம். இருக்கும். அங்க விதிகள் தான் பிரச்சனை வைப்பது. வந்தேன்டா எல்லாம் பிரச்சனையா போடும். ம். அப்பதான் இந்த யாப்பு பிரச்சனை வந்தது. அப்ப ம். இது வந்து இங்க இந்த அன்றைக்கு கூட்டத்தை இவர்கள் தள்ளி போடாமல் அந்த கூட்ட தெரிவுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தால், யாப்பு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்ரீதரன் தலைவர், மற்றவர்கள் யாரு கோதாஸ் செயலாளர், சரி அது பேருந்து நாங்கள் அவரை மாத்த வேணும் என்று ஸ்ரீநேசன் எல்லாம் ஒத்துக்கொண்டு தானே வந்தவர் அன்றைக்கு ம். அவர் செயலாளர் என்று சொல்லி பேந்தனத்துக்கு அந்த கூட்டத்துல வந்துட்டப்ப அவர் அன்றைக்கே சொன்ன காரணம் என்னன்னு சொன்னார் ஸ்ரீநேசன் அவர்கள் சொன்ன காரணம் நான் அதை ஒத்துக்கொண்டனா தான் இப்ப என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன நெருக்கிறார்கள் நீ எங்களை ஒத்துக்கொண்ட நீங்க அப்போ ஒரு தலைவர் அப்படி ஒரு 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 மக்களை வழி நடத்துற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் சொல்ற கதையா இது ம். அவர் நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டு வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயம் சின்ன விஷயம் இல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டு அவர் சொல்றார் இவர் சொல்றார் ஆனபடியா நான் இப்ப ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்றாரு அப்ப அப்படி அந்த தெரிவெல்லாம் பிழைச்சபடியாத்தானே இவ்வளவு பிரச்சனைகளும் வந்தது அதை ஏற்றுக்கொண்டிருந்தா இன்றைக்கு ஒன்றுமே நடந்திருக்காது ம். அப்ப ஆனபடியினாலே அந்த யாப்பை பற்றியும் ஒருத்தரும் கதைச்சிருக்க மாட்டார்கள் ஒன்று ம். நடக்காது இப்ப அந்த முதல் நாள் கூட்டம் நடக்க 2ஆம் நாள் கூட்டத்தின் பொழுதுதான் அந்த யாப்பு பிரச்சனையே வந்தது இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் செய்தீங்களோ இத பிரச்சனையாக நீங்க யாப்பும் அப்படி என்றால் நீங்க யாப்பு முறைப்படி போகணும் அல்லாட்டா நான் வழக்குக்கு போகணும்னு சொல்லி சொன்னது அன்றைக்கு அவர் சொன்னவர் அப்ப இது வந்து அந்த 2 வருஷத்துக்கு இவர்கள் அதை குடுக்க இயலாது. ஆனா யாப்புல அப்படி இல்ல. 1 ம். வருஷம் தான். 1 ம். வருஷம் தான் எங்களுடைய யாப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிதாக நாங்கள் பல தீர்மானங்கள் இப்ப இந்த யாப்ப அப்படியே முழுமையாகவே திருத்துறதுக்கான ஆலோசனை நாங்கள் பல செயற்குழு கூட்டங்கள்ல முன்மொழிந்து அதெல்லாம் வழிமொழிந்து செயற்குழு ஏற்றுக்கொண்டு இந்த மாநாட்டிலே அந்த கரெக்ட். புதிய யாப்பை டிராஃப்ட். ஏற்றுக்கொள்வதற்காக ம். நாங்கள் ஆயத்தமாகத்தான் வந்த நாங்கள். ம். அதுல 2 வருஷம் என்றது இருக்கு. ம். அப்ப இந்த யாப்பு பிரச்சனையை எவரும் எழுப்பி நீதிமன்றத்துக்கு போகாட்டால், அத நாங்கள் அதை அப்படியே நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்து, இப்ப அந்த புதிய யாப்பு வந்த உடனே புதிய யாப்புப்படி 2 வருஷம் என்றா அப்படியே போகும். ம். ஏன்டா ஒவ்வொரு வருஷம் நீங்க பாருங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கே கூட்டத்த நடத்த முடியாம மாநாட்ட நடத்த முடியாம இருக்குது. ம். இது தனியா இது எங்கட கட்சிக்கு மட்டுமண்ட உரிய பிரச்சனை இல்ல. பல கட்சி ஒரு கிளையாள கூப்பிட வேணும். இன்னும் கிளையாள கூப்பிட்டு அவர் தனக்கு வசதி இல்லைன்றார், இவர் வசதி இல்லைன்றார். இப்படி அது ஒரு 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 மாநாட்டுக்கான அந்த அடிமட்ட கிளைகளை எல்லாத்தையும் கூட்டம் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இது நடந்த ம். கொழும்புக்களை கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொல்லி திரு சேனாதி ராஜா அவர்கள் எனக்கு எத்தனையோ தரம் எனக்கு எடுத்து சொல்லி நான் திரு தவராசு அவர்களுக்கு சொல்லி கூட்டவே இல்லையே எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் கூட்டத்தை கூட்டினவர் அப்ப அப்படியான நிலைமை தான் எல்லா பல இடங்கள்ல இருக்குது அப்ப ம். ஆனபடியாத்தான் இது ஒரு வருஷம் வைக்கிறதெல்லாம் பிராக்டிக்கல் இல்ல ஆனபடியா 2 வருஷம் வெப்பம் என்று சொல்லித்தான் நாங்கள் அந்த வர ஒரு புதிய ஒரு வரைபிலை அந்த அப்படி மாற்றி புது வைத்திருக்கிறீர்கள். புது வரவில நாங்கள் போட்டிருந்தது ம். அதன் அடிப்படையில ஆனால் இப்ப உள்ள கொஞ்சம் படிக்க ஒரு வருஷம் தான் ம். ஒரு வருஷம் தான். அப்ப ஆனபடியினால, இனிமே நாங்கள் அத மாத்திக்கொள்ளலாம். எல்லாமே யாப்புக்காண்டி இல்லையே. கட்சி வந்து இருக்கிறது வந்து கட்சி யாப்பின்படி பெருமட்டமான யாப்ப நாங்கள் கவனமா பார்த்துக் கொள்ளவோம். ம். ம். இல்லையண்டிலா. இந்த யாப்பு மீறல்ன்றது வந்து ஒருவரையும் பாதிக்காத விதத்துல இருக்குமா இருந்தென்றால் ஓகே. சரி, சரி. ஆனால் இது என்று சொல்ல இப்ப ஒரு முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியும். தேர்தல் ம். தேர்தல் என்று வந்தது.
தேர்தல் என்று வரைக்க அது அப்ப அங்க ஒரு உருக்கம் வந்துட்டுது. அப்ப அது சரியான முறைப்படி நடக்க வேணும். ம். அதுல ஒருவருக்கு சார்பாக நாங்கள் அங்க இருந்தவர், இங்க இருந்தவர், மெம்பர் இல்லாதவரை எனக்கு சார்புன்றபடியினால கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுன்றால் அங்க பிரச்சனை வரும் தானே. ம். ம். அப்படியான யாப்பு மீறல்களை செய்யக்கூடாது. ம். அப்ப ஆனால் ஒரு இணக்கப்பாட்டோட இது எப்பவுமே இந்த யாப்பு படிக்கான விஷயங்கள் நடந்தது இல்ல. அது இது எங்கட கட்சியில மட்டுமில்ல, பல கட்சியிலயும் அப்படித்தான் நடக்கிறது. ம். ஆனால் அது 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உள்ளவர்களோட போகணும். இப்ப என்னடான்னு பார்த்தால் எல்லாத்துக்கும் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட கட்சியின் எல்லாமே பார்த்தால், இப்ப பார்த்தால் 2 அணிகட்டி இப்ப இப்ப ஒரு புது கதை ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். அடிமட்டத்தில இருந்து எல்லா தேர்தல்களையும் இனிமே நடத்தி புதுசாக எல்லா தெரிவுகளையும் ம். செய்யணும். அதான் நீங்க அந்த யோசிச்சு இடத்துல 2 நீங்கள் அதுக்கு நான் வர இருந்தேன். நான் ஓ, உங்களுக்கு கேட்க வந்தது, நீங்கள் 4 பேர் ஒரு நிலைப்பாடை எடுத்து, நாங்கள் இவ்வாறான நிவாரணங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று ஒரு சட்டத்தரணியுடன் அறிக்கையாக திரு சுமந்திரன் செய்த அந்த அறிக்கை, உங்கள் 4 பேரையும் சுமந்திரன் அவர்கள், குலாம் அவர்கள், சத்தியலிங்கம் அவர்கள், நீங்கள் 4 பேர் நிலைப்பாடையும் சொல்லிவிட்டீர்கள். அடுத்த கூட்டத்துக்கு இவர்கள் ஏதோ ஒரு பொது அறிக்கையுடன் வருவார்கள் என்று வழக்காளி தரப்பு பார்த்துக் கொண்டிருக்கும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்க நம்புகிறீர்களா? அல்லது என்ன எனக்கு விதமான தெரியல. ஏனென்றால் இது சொன்னபடி ஏ ஏற்கனவே சொன்னபடி நடக்காதவர்கள், இனிமேல் அடுத்த தவணையில என்ன செய்வார்கள்ன்றத பற்றி நான் சொல்ல இயலாது. ம், நான் அத செய்வார்கள் அல்லது செய்ய மாட்டார்கள். எதையும் நான் சொல்ல மாட்டேன். ம். அது மற்றது சட்ட எது வழக்குகள் இருப்பதை நடக்கலாம். நீங்க ஊகிக்க ஏனென்றால் முடியாது. அந்த அனுபவத்தை பற்றி சொல்றேன் நான். ஏனென்றா ம், இப்படி நடந்திருக்கு. இப்படி எல்லாம் நடக்குது பல விஷயங்கள். அப்ப ம், அடுத்த தவணையில மட்டும் நடக்கும், ம். நடக்காதுன்ட்டு என்னண்டு அடிச்சு ஊகங்களுக்கு சொல்ல போக முடியாது. வேண்டாம். குறிப்பாக ஓ, நீங்கள் வழக்கிலும் இருப்பதால், ஓ. அது நீங்கள் மற்றவர்களது சார்பில் கருத்து சொல்ல முடியாது என்று தெரியாது. ஓ, இல்ல நம்புகிறேன். அது சரி. ஆமா. ம். நான் இல்ல அந்த அடுத்த எந்தெந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னர் ஒரு அழைப்பு இருக்கிறது. மிக சுருக்கமான கேள்வியாக மட்டும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். கேளுங்க. அ ஆமா. சொல்லுங்க, தொலைபேசி சொல்லுங்க, மூலமாக இணைந்திருக்கும் இந்த நேயருக்கு வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், வணக்கம். சொல்லுங்கள், சொல்லுங்கள் அ ராஜ். நான் இதுல நீங்கள் இப்ப இப்ப கடைசியா 2 நிமிடத்துக்கு முதல் கடைசி விஷயத்த பத்தி தான் ஒரு தகவல் சொல்றதுக்கு தான் எடுத்தேன். ம். நான் முதல்ல அந்த பேட்டியின் பொழுது சொல்வதற்கு தான் இருந்தேன். அதுக்கு எனக்கு கையில அ தகவல்கள் இல்லை. வழியில்லாம ம், போயிட்டது. ம். அந்த உமாகரன் ராசையா ஜனவரி 28ஆம் ஆண்டு தன்னுடைய முகப்புத்தகத்திலே போட்ட அந்த அதாவது மக்களுக்கு பரப்பிய அந்த யாப்பு. கட்சியினுடைய யாப்பிலே போட்டிருக்கிறது 9 விதி 9 கட்சியின் முதல்வர் தலைவரே அவர் இவ்விதிப்படி தெரிவிக்கப்படுவர். ஒவ்வொரு வருடமும் புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி. அதாவது நீங்கள் நான் சொன்ன அதே அவரிடம் கேட்கும் பொழுது அதே வசனம், அதே மாதிரி விதி ம். 10 வருடாந்த தேசிய மகாநாடே கட்சியின் முழு அதிகாரங்களுக்கும் நிலைக்களமாகும் என்று போட்டிருக்குது. எனவே அவர் தான் தன்னிடம் இருப்பது 2 வருடம் இருந்தது என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவர் வெளியிட்ட ஜனவரி 28ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி வெளியிட்ட அவருடைய முகப்புத்தகத்தில் இருக்கின்ற, இப்பொழுதும் இருக்கின்ற, நாளைக்கு இருக்குமோ தெரியாது, இருக்கின்ற அந்த யாப்பின்படி ஒவ்வொருவரும் தான் அந்த தேர்தல் நடைபெற ஆனால் வேண்டும். ராஜ், நான் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நானும் அங்கே போவதாக இருக்கவில்லை. அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த யாப்புக்குள் நுழைவோம் என்று. நான் கேட்டது எல்லாமே யாப்பு சரி தவறு என்று வருகிற போது 2 ஆண்டுகள் என்று அந்த புரிதலை வைத்திருக்கிற தலைவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன அவர் சொல்லுகிற போது சொன்னார் பலருக்கு யாப்பு தெரியாது என்று. நான் அதை சொன்னேன். உறுப்பினர்களுக்கு தெரியாது என்று மட்டும் சொல்ல முடியாது, தலைவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு 2 வருட நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்ற கேள்வியை கேட்டேன். அப்போது அவரிடம் கையில் யாப்பு இல்லை. ஆகவே அவரை நாங்கள் இதற்கு ஒரு பாத்திரவாளியாக ஒரு பொறுப்பாளியாக குற்றவாளி கொண்டு நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், அவர் ஒரு சட்டம் பயின்று கொண்டிருந்த அவர் என்ன ஒரு நபராக இருந்த கடைசி நிகழ்நிலை சட்டவாதியோ சொல்லியிருந்த அந்த நேரத்துல இருந்த அவர், அதாவது சத்திய பிரமாணம் எடுப்பதற்காக காத்து கொண்டிருந்த ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர். அவர் இந்த கட்சியுடைய யாப்பு எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி தான் அந்த மோபத்திலே போட்ட அந்த யாப்பு. நிச்சயமாக அவருக்கு அதுல என்ன இருக்கு என்று தெரியாமல் போட்டிருக்க மாட்டார். என்னால் அது 15 பக்க யாப்பு இல்லை, 9 பக்க 10 பக்க யாப்பு நிச்சயமாக தெரிந்திருக்க. ஏன்னா இந்த பிரச்சனை பெறலாம் என்ற ஒரு அடிப்படையில போடப்பட்ட யாப்பு, அந்த அடிப்படையிலே அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். தெரியாது, தனக்கு கைவசம் இல்லை என்று சொல்வது
இந்த யாப்பை அவர் போட்டிருக்காவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று போட்ட யாப்பிலே என்ன இருக்கு என்று அவருக்கே தெரியவில்லை என்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்பது நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நான் அப்பொழுது சொல்வதற்கு எனக்கு உடனடியாக அது எங்கே பார்த்தேன் என்று எனக்கு ஞாபகம் இருக்கவில்லை. நான் நிச்சயமா அவர்கிட்ட தான் பார்த்த ஞாபகம் இருந்தது. இப்பொழுது நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன். நீங்கள் அந்த அந்த உரையாடலில் இது சொன்னபடியால் இந்த தகவலையும் கேட்பவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தான் நான் இப்பொழுது நன்றி ராஜ், தெளிவுபடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். சரி, அவர் சொன்னதைத்தான் நானும் சொன்னேன். அது நீங்க சொன்னது சரி, அவர் சொன்னது சரி, அதைத்தான் நானும் சொன்னேன். இல்ல, அது நீங்கள் இந்த உமாரன் ராசேவன் முழு உரையாடலையும் கேட்டிருப்பீர்களோ என்பது தெரியாது. அங்கே சொல்கிறபோது சொன்னார், நீங்கள் வைத்திருக்கிற வேர்ஷனும் நான் போட்ட வேர்ஷனும் உண்மையான வேர்ஷனும் ஒன்றுதானா என்பது தெரியாமல் நாங்கள் இந்த கேள்விகள் வறுமை என்றே இல்லாததால் நான் கையில் அந்த கைவசம் வந்த பிரதிகள் இல்லை, ஆகவே நான் அதை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னேன். நான் இங்கே கணனிக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பதால் உடனடியாகவே அந்த உசாவலை செய்து அதை நான் அவருக்கு வாசித்து காட்டினேன். அதைத்தான் ராஜும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது உமாரன் பிரசுரித்த அந்த வடிவமும் ஒன்றுதான் என்று இன்னொரு சுருக்கமான அழைப்பு காத்திருக்கிறது என்று நம்புகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உரையாடலை தொடரலாம். வணக்கம். வணக்கம் விக்கி. சொல்லுங்கள் தியாகேசன். 2 இன்டர்வியூஸ் தெளிவே இல்லாத ஒரு ஒன்றையுமே அறிந்த திருப்தி இல்லாத ஒரு முதலாவது இன்டர்வியூ. மிக தெளிவாக லாஜிக்கலாக அதே நேரம் யதார்த்தமாக நடந்தவுடன் சொன்ன 2வது இன்டர்வியூ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் செல்வன் வண்டி வைத்தேன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பு. உங்கள் பின்னோட்டத்துக்கு நன்றி தியாகேசன். சரி, நீங்கள் பரீட்சை எழுதி முடிந்து வினாத்தாளை கொடுப்பதற்கு முன்னரே யாரோ உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கொடுத்து விட்டார். சொல்லுங்கள். நாங்கள் இப்போது பேச வேண்டிய விடயம் இந்த உங்கள் சக எதிராளிகள் எதை கொண்டு வரப் போகிறார்கள் என்பது தெரியாது. நாங்கள் அதை அந்த இடத்திலே விடலாம். 2 வாரங்களில் தெரியும். இப்போது இந்த வேறுபாடு, அதாவது சுமந்திரன் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது நாங்கள் ஒன்றும் பிழைவிடவில்லை என்று இருந்திருந்தால் அந்த 300 சொச்ச பேரோடு அந்த பொதுச்சபை இருந்திருக்கும். இவர்கள் இப்போது இல்லை, நாங்கள் செய்தது தவறு என்றால் இப்போது உள்ள யாப்பின்படி போவதாக இருந்தால் தொகுதிக்களை என்று சொன்னால் 161 உறுப்பினர்கள் தான் அங்கே இருக்க முடியும். இந்த 161 ஏற்கனவே இருக்கிறது. அல்லது சில கிளைகள் அங்கே சின்ன இழுபறைகளோடு வந்ததாலும் கூட பல கிளைகளுக்கான தெரிவுகள் நடந்திருக்கின்றன. மூலக்கிளை என்று போகிற போது எங்கே போய் முடிய போகுது என்பது யாருக்கும் தெரியாது. தற்போதுள்ள யாப்பின்படி இயங்குவதாக இருந்தால் புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி பொதுச் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் எல்லா கிளைகளுக்கும் தொகுதி கிளைகளுக்கு கடிதங்களை அனுப்புவார். உங்கள் தலைவர் தெரிவு நடைபெற இருக்கிறது, தலைவர் வேட்பாளரை அனுப்புங்கள் என்று. இந்த புரட்டாதி 15ஆம் தேதிக்கு இடையில் ஒரு முடிவுக்கு இது வரவில்லை என்றால் ஐப்பசி 30ஆம் தேதி ஒரு புதிய செயற்குழு வரப்போகிறது. எங்கே நிற்கிறது தமிழரசு கட்சி? எப்படி போக போகிறது என்று சொல்வீர்களா? குறிப்பாக மூலக்கிளை என்றால் என்ன, மூலக்கிளை எப்படி தெரிவு செய்யப்படும், மூலக்கிளையிலிருந்து தொகுதிக்கிளை தெரிவு செய்யப்படும் அந்த செயற்பாட்டையும் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்ற உங்கள் ஒரு கருத்தையும் சொல்லலாம் என்று நம்புகிறேன். இந்த விஷயம் வந்து ஏற்கனவே மூலக்கிளைகள் தெரிவாகிவிட்டன. எல்லா கிளைகளும் தெரிவாகிவிட்டன. மூலக்கிளை என்றால் என்ன? மூலக்கிளை என்றது வந்து இப்ப தொகுதி கிளை இருக்குது. தொகுதி கிளையை விட ஒரு தொகுதியில ஒரு தொகுதிக்கான இப்ப பருத்தித்துறை தொகுதி அல்லாட்டால் சாவைச்சேரி தொகுதி அல்ல யாழ்ப்பாண தொகுதி என்று ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு கிளை இருக்கும். மூலக்கிளை என்றது ஒரு தொகுதியில பல கிளைகள் இருக்கும். ஒரு தொகுதியிலேயே வெவ்வேறு இடங்கள்ல கிளைகள் இருக்கும். அதுயெல்லாம் அந்த மூலக்கிளை. அதுல இருந்துதான் பேருந்து தொகுதி கிளை வரும். தொகுதி கிளையில இருந்து பேருந்து பிரதேச கிளை, டிவிஷனல் டிவிஷனல். இப்ப வந்து இப்ப முந்தைய ஏஜிஏ டிவிஷன் இருந்ததுக்கு பதிலாக இப்ப டிவிஷனல் செக்ரட்டேரியட் இருக்கு. அந்த டிவிஷனுக்கு உரிய கிளைகள் வரும். பேருந்து அதுகள் எல்லாத்தையும் பேருந்து உள்ளடக்கி மாவட்ட கிளை என்றது வரும். ஆனால் இப்ப நாங்கள் இப்ப வந்து அரசியல் அமைப்பிலே அப்படி இல்லை, இந்த எங்களுடைய யாப்பிலே அப்படி இல்லை. தொகுதி கிளை தான் அந்த இது. அப்ப இந்த தொகுதி கிளைகளை நாங்கள் மூலக்கிளைகளாக கொள்வோம் என்ற அந்த தொகுதி கிளை என்றது வந்து யாப்பில வந்து இருக்கிறது வந்து தொகுதி கிளை என்று. அப்ப அந்த கிளைகளை நாங்கள் தொகுதி கிளைகளை அப்படியே உள்ளபடி ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்றதுதான் புது யாப்பில வரப்போற டிராப்ட்ல வரப்போற விஷயம்.
அப்ப அது 161 பேர் எங்கள் இந்த அதாவது மத்திய செயற்குழு உறுப்பினர்களையும் சேர்த்தால் வரக்கூடியது. அப்ப இப்ப புதுசாக அப்ப ஏற்கனவே அது தெரிவு முடிந்தது. அதுல ஒவ்வொரு கிளையண்டையும் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதை விட வேறையும் 2 பேர். அப்ப 5 பேர் ஒவ்வொரு தொகுதிக்குமாக வருவார்கள். அப்ப அவர்களையும் பிளஸ் இந்த 40 சொச்சம் பேர் எங்களுடைய மத்திய செயற்குழுவில் இருக்கிறவர்கள் இதுவும் சேர்ந்துதான் மொத்தமாக 160 பேர் இன்னும் வரும். அதை கொண்டு நாங்கள் புதிய தெரிவுகளை நடத்துவோம் என்றதுதான் பொதுவாக எங்களுடைய எண்ணம். ஏனென்றால் இப்ப ஒரு பெரிய 2 அணியருக்கு இடையில ஒருவருக்கொருவர் அடிபடாத குறைதான். நீங்கள் பார்த்திருப்பீங்கள், இந்த பார்த்தால் மற்ற கட்சிக்காரர் அடிச்சு பேசுறத விட கட்சிக்குள்ள இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுறதும் அவர்கள் பற்றி பேசுறதும் மிகவும் தரங்குறைந்த வார்த்தைகளால் திட்டுவதும் அப்படியான நிலைமைகள் இப்ப இருக்குது. ஏனென்றா இந்த தேர்தல் தொடங்கினதால இந்த தலைவர் தெரிவு ஒன்றாலேயே இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கின்றால் இனிமேல் நாங்கள் அடிமட்டத்திலிருந்து திருப்பி அந்த கிளைகளின் கூட்டங்களை நடத்த போனால் என்ன நடக்கும்? பிராக்டிகலா யோசிக்க வேணும். கட்டாயம் பெரிய கேவலப்படும், பெரிய அசிங்கப்படும், கட்சி அசிங்கப்படும், கட்சி பிளவுபடும் எல்லாம். இதை நான் இந்த கட்சி ஆலோசனை கூட்டம் அந்த வழக்கம் என்ற உடனே நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்துல நான் இதை கடுமையாக எதிர்த்து நான் இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட பொழுது திரு ஸ்ரீதரன் நான் சொன்னேன், இது வேண்டாம், இது ஒன்றுக்கே நாங்கள் படுற பாடு போதும், இனிமே அந்த தெரிவு வேண்டாம். ஆனால் நாங்கள் இதை இப்ப இதை கொண்டு நடத்தி இதை கொஞ்சம் சுமூகமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அந்நியமான அந்த உறவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்து ஒரு சுமூகமான நிலைமை வரட்டும். அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு மாநாட்டுக்கு முதல் நாங்கள் அந்த தெரிவுகளை புதுசா செய்து அப்படி கொண்டு போவோம். ஏன்னா இப்ப நடத்தினா கட்டாயம் பிரச்சனை வரும். நீங்க உங்களுக்கு தெரியுதானே, இப்ப பாக்குற மாதிரில தெரியுதானே ஒவ்வொரு தடவை அணி விரிஞ்சு என்னென்ன மாதிரியான சண்டைகள் பிரச்சனைகள் நடக்குதுண்டு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கீழ் மட்டத்துல இது இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முகநூல் எழுதுறவர்கள், இந்த மற்றது முகநூல்ல எழுதுறவர்கள் மட்டும் இல்ல, உயர் மட்டத்துல இருக்கிற தலைவர்களிடையே ஒருவரை ஒருவர் எப்படியான தாக்கி பேசுகிறார்கள், இப்படி எழுதுகிறார்கள். அவ்வளவு மோசமான கவலையான விஷயம் தானே. அப்ப அப்படி இருக்க கீழ் மட்டத்துல என்ன நடக்கும்? அவர்களுக்கு அரசியல் இந்த இப்ப நீங்கள் இதுல நாங்கள் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்ல பலதொன்றும் தெரியாது. அவர் சொல்றார் இப்படி, ஆனபடியா நான் அதை அப்படித்தான் செய்ய வேணும். இவர் சொல்றார் இப்படி, ஆனபடியா நான் செய்ய வேணும். அவர் விக்னேஸ்வரன் சொல்லி போட்டார், இவர் மூளையால் தான் வேலை செய்யறார், உணர்ச்சி இல்லையென்று. அப்ப இந்த உணர்ச்சி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த உணர்ச்சியாலதான் பெரிய பிரச்சனை. இந்த உணர்ச்சி மூளையை பாவி அறிவாலையில் ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிக்கலாம். உணர்வு இருக்கிறதும் உணர்ச்சி இருக்கிறதும் தேவை. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அறிவு தானே தேவை. இதை ஏற்கனவே மன்னிக்க வேண்டும். இதை ஏற்கனவே ஒரு உரையாடலில் நான் நினைக்கிறேன், அந்த நேர்முகம் கண்டவரின் பேர் சிவராஜா என்று இருக்க வேண்டும். வசந்தம் டிவியோ தெரியாது. அதில் சுதந்திரன் தெளிவாக சொல்வார், உங்களை மக்கள் ஏன் வெறுக்கிறார்கள் என்று கேட்கிற போது சொல்வார், நானும் அதைத்தான் யோசித்து பார்த்திருக்கிறேன். திரு ஸ்ரீதரன் அவர்கள் உணர்வுபூர்வமாக மக்களின் விருப்பங்களை சொல்கிறார். நான் அறிவுபூர்வமாக இதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். நாங்கள் மாறி அவர் எப்படியும் இவர் அப்படியும் இருக்க முடியாது. மக்கள் இதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை அவர் சொல்லுகிறார். இதை செய்ய வேண்டும் என்று சரியாக இருக்கிறதோ அதை நான் செய்கிறேன். ஆனால் அதை மக்கள் பார்க்கவில்லை. ஆகவே அவர் உணர்வின் அடையாளமாகவும் நான் மூளையின் அடையாளம், அவர் இதயத்தின் அடையாளமாகவும் நான் மூளையின் அடையாளமாகவும் இருக்கிறேன். இருவரும் இணைந்து செயற்பட்டால் தான் சரியாக விடயங்களோடும். அதுவரை மக்கள் இதயத்தினால் சிந்திக்கிறார்கள். இதயத்தினால் சிந்திக்கும் ஒருவரை தமது விருப்பத்துக்குரியவராக நினைக்கிறார்கள். ஆகவே திரு சி.வி. விக்னேஸ்வரன் புதிதாக ஒன்றையும் சொல்லவில்லை என்பதை சொல்ல வேண்டும். இதில் ஒரு விஷயமும் பேலன்ஸ்டா போக வேணும். இவர்கள் இப்ப நாங்கள் அது வேற டாபிக்களை மாறி போடுவோம். விக்னேஸ்வரனை பற்றி கதைக்க வழிகிட்டு அது பெரிய பாரதமா கதைக்க வேண்டி வரும். அது வேண்டாம். அப்ப இதுதான் விஷயம். அப்ப இப்படியான ஒரு விஷயத்துல நாங்கள் இதை செய்ய முடியாது. இதை செய்யாமல் இப்படித்தான் நாங்கள் இந்த கட்சியை கொண்டு நடத்த வேணும். இந்த கட்சி என்றது எங்களுடைய இவர்களுக்காண்டி இல்லை. இப்ப பார்த்தால் அந்த என்ன விஷயம்,
பாராளுமன்ற குழு தலைவர் ம். பதவி. ம். பாருங்க எங்க என்னென்ன எல்லாம் நடக்குதுன்னு பாருங்க நீங்க. ம். ம். அந்த பதவி எனக்கு வேணும். அப்படி அப்ப என்ன நடக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு வெட்கமா இருக்கு. எங்களுக்கு வெட்கமா இருக்கு. நாங்கள் எல்லாம் எத்தனையோ வருஷமாக தமிழரசு கட்சியில இருந்த எங்களுக்கு, நாங்கள் சின்ன வயசுல ஒரு காலத்துல நாங்கள் வந்து ஆக்கள்ல பழக எங்களை சொல்லி சொல்லுவாங்க, இவர் இருக்கிறார், இவர் பெரிய தமிழரசு தூணுண்டா எங்களுக்கு ஒரு பெரிய குலரம், பெரிய ம். பெருமை மாதிரி. ம். இப்ப ஆக்களுக்கு முன்னால இவர் இவர் தமிழரசு கட்சி, இவரும் தமிழரசு கட்சி ம். 2 சொல்லேக்க எங்களுக்கு எவ்வளவு தலைகுனிவா இருக்கு இப்ப ம். நடக்கிற மாரிகளை பார்த்தா. ம். அப்ப அந்த பெருமை இன்றைக்கு இல்ல. அந்த ம். பெருமையை நாங்கள் திருப்பி கொண்டு வர வேணும். இந்த ம். சண்டைகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும். அந்த ம். இணக்கப்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் தயார் இல்ல. இப்ப ஆம். அதுதான் இந்த சென்ற ம். சென்ற வழக்கு தவணை அதைத்தான் காட்டுது. ம். அப்ப இதுக்குள்ள வந்து என்னமோ ஒரு பின்ன அஜெண்டாவோட இன்னும் தொடர்ந்து சில பேர் செயற்பட்டு கொண்டு போறார்கள். இனிமே சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத உணர்வு பூர்வமான கதைகளை பரப்பி அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ம். இந்த ஒரு அந்த ஒரு தகவல் நிறைவு கருதி இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். விதி 5 கட்சியின் கிளைகள். மூலக்கிளை என்று சொல்லி கட்சியின் யாப்பில் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. கட்சியின் கிளைகள். கட்சியின் கிளைகள் மத்திய செயற்குழுவால் நிறுவப்படும். அந்தந்த பகுதிகளில் வசிப்போர் அந்தந்த கிளைகளில் சேர்க்கப்படுவர். நிறுவப்பட்ட கிளை பகுதிக்கு அப்பால் வசிப்போரை தலைமை அலுவலகம் வசதியான கிளையில் சேர்க்கும். ஒரு கிளையை ஆரம்பிக்க குறைந்தது 5 இயங்கும் உறுப்பினர்களாவது அந்த பகுதியில் வசித்தல் வேண்டும். கிளைகளின் வட்டார எல்லைகளையும் பகுதிகளையும் நிர்ணயிக்கவும் மாற்றவும் மத்திய செயற்குழுவுக்கு உரிமை உண்டு. பின்னர் ஒவ்வொரு கட்சி கிளையின் நிர்வாகமும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்பவர்களையும் 25க்கு மேற்பட்ட உறுப்பினர் கொண்ட கிளையின் இவ்விதிக்கமைய தெரிவு செய்யப்பட்ட 5க்கு மேற்படாத உறுப்பினர்களையும் கொண்ட செயற்குழுவால் பரிபாலனம் செய்யப்படும் என்று இந்த நீங்க சொல்லுகிற அந்த நான் அளவட்டியில் எனக்கு ஒரு கிளை வேண்டுமானால் கொஞ்சம் உறுப்பினர்களை சேர்த்துக்கொண்டு மத்திய குழுவை கேட்டால் மத்திய குழு பார்த்துவிட்டு சொல்லும், மற்ற கிளை உங்களிலிருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளையை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு கிளைகளும் இணைந்துதான் தொகுதி கிளைக்கு போகும். நீங்கள் அளவட்டிக்கு 3வது கிளை வேண்டும் என்றாலும் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் கிளை கேட்டால் கொடுப்பார்கள். பெரிய கிராமம் 3வது கிளை தரலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவு கூட ஒரு கிளையை கேட்க கூடும். அதை உரிய முறையில் பரிபாலனம் செய்து பின்னர் தொகுதி கிளை என்று வருகிறது ஒன்று மட்டுமே இருக்கும். காங்கிரஸ் என்ற தொகுதிக்கு ஒரு கிளை தான் இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். மூலக்கிளை தெரிவு செய்வதென்றால் மூலக்கிளைகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்தந்த பிரதேசங்களுக்கான கிளைகளாக இருக்கும். அதன் உறுப்பினர்களும் சந்தா காட்டியிருக்க மாட்டார்கள். அது எல்லாம் ஒரு தனி கதை என்று. ஆனால் புரட்டாதி மாதத்தில் புதிய செயற்குழு வர இருப்பதால் ஏன் குய்யோ முய்யோ ஒன்று அடித்துக் கொள்ள வேண்டும் தமிழிசை கட்சி? புரட்டாதி மாதம் வருகிற போது மீண்டும் பொதுச் செயலாளர் கடிதம் எழுத போகிறார். தலைவர் பதவிக்கான தெரிவுகள் இருக்கின்றன. உடனடியாக உங்கள் கிளைகளை கூட்டுங்கள். அதே நேரத்தில் நியமன பத்திரங்களை கேட்கிறோம். பொதுச்சபை கூட்டம் ஐப்பசி மாத பிற்பகுதியில் 1 மாத தவணை கொடுத்து நடக்கும். நீங்கள் அப்போது வந்து வாக்களிப்பு என்றால் வாக்களிப்பு, இல்லை என்றால் பொதுக்கூட்டத்துக்கு வாருங்கள், நாங்கள் வாழ்க்கையை அங்கிருந்து ஓட்டுவோம் என்று சொல்லியிருப்பார்கள் இல்லையா? ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. சுருக்கமான கருத்தாக அல்லது கேள்வியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு உங்களோட பேர் முதல் தடவை நான் கூட. எனது பேர் பாலா விக்னேஸ்வரன். என்னோட நெருக்கம் விருந்தினர் திரு சின்னையா ரத்னவடிவேல். சொல்லுங்கள். ஆமாம். அவற்றை இன்டர்வியூஸ் நான் கொழும்புல எல்லாம் வளர்ந்தேன். அப்ப அவற்றை இன்டர்வியூஸ்ல நான் எம்டிவில எல்லாம் பார்த்திருக்கேன். அவர் சரியான ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அவர் கடைசி ஒரு ½ அன் ஹவரா கேட்டனால் நல்ல விளக்கம் தர்றதா இருக்குது. இப்ப எங்களை மாதிரி ஒரு அடுத்த புலம்பெயர் வாழ்ற ஆக்களுக்கும் அது மிகவும் ஒரு என்ன சொல்லி திரும்பி இருக்கோம். இந்த இன்டர்வியூ நாங்க திரும்பி எல்லாரும் போட்டு கேட்கணும். உண்மையில வந்து அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் என்னன்னு சொன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு விருப்பமான விஷயத்தை தான் எப்பவுமே கேட்க விரும்புறோம். ப்ராக்டிக்கலான விஷயங்களை கேட்க விரும்புறது இல்லை என்று சொல்லி, அப்ப இத மாதிரி வந்து இப்ப என்ன சொல்றது, புலம்பெயர் இந்த வாழ்றாக்களுக்கும் அடிக்கடி ஒரு செமினார் மாதிரி ஒன்று வச்சு அப்டேட்டுகள் கொடுக்கறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? நான் அவரிடம் வந்து கேள்வியை விட வேண்டும். ஆனால் நான் சொல்லத்தக்க ஒரு விடயம் இருக்கிறது. இப்போது ஜூம் போன்றவை இருப்பதால் மாறான விடயங்களை செய்வது அதிகம் சிரமம் இருக்காது. கட்சி கிரமமாக ப்ராப்பராக இயங்கினால் தான் மிச்ச விடயங்கள் நடக்கும். சிட்னியில் அல்லது ஆஸ்திரேலியாவில் டிஎன்ஏ பல ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படியெல்லாம் இருக்கிறது.
ஆனால் தமிழரசு கட்சி என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் ஆழமாக வைத்திருக்கவில்லை. திரு சின்னையா வடிவேல் ஒரு தனிப்பட்ட தீர்மானமாக இதை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கேள்வியை நாங்கள் அவரிடமே விடுவோம். சொல்லுங்கள். அது இப்ப நீங்கள் சொன்னது போல இப்படி இந்த ஜூம் மீட்டிங்கள் மூலம் இப்ப இதை நான் இதே மாதிரியான ஒரு கோரிக்கைய நான் மத்திய செயற்குழுவிலே வைத்திருக்கிறேன். எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அடிக்கடி வைக்க வேணும், அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். ஏனென்றால் இந்த இப்ப இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் கணக்க வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், கட்சியினுடைய தந்த செல்வாவினுடைய கொள்கை என்ன, அவர் எப்படி இதை எங்களுடைய பிரச்சனைகளை அணுகினார், அந்த பிரச்சனைகளை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளை கையாண்டார், என்னென்ன விஷயத்துல வென்றார், என்னென்ன விஷயத்துல தோற்றார், பேந்து எப்படி இந்த இளைஞர் போராட்டம் உருவாகினது, அது எப்படி முறியடிக்கப்பட்டது, இந்த வரலாறுகளை நாங்கள் எங்களந்த உறுப்பினர்களுக்கு இப்ப நீங்கள் இப்ப நான் உள்ளதை சொல்ல போனால் எங்களுடைய உறுப்பினர்கள் ஈவன் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேருக்கு தெரியாது. வேற உண்மையாக சொல்ல போனால் அவர்களுக்கு என்ன தந்த இப்ப உள்ள இளைஞர்களுக்கு தந்த செல்வா ஆரண்டே தெரியாது. ஏனென்றால் 30 வருஷ போராட்ட காலத்துக்குள்ள தமிழரசு கட்சி அப்படியே செயலிழந்ததாகத்தான் இருந்தது. ஆனால் அப்ப அந்த காலத்துல பிறந்தவர்கள் தான் இன்றைக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தமிழரசு கட்சியை பற்றி தெரியும். இப்ப நாங்கள் கொஞ்சம் இதா பெரிய உணர்வாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் கூட இப்ப என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில நான் கூட தமிழரசு கட்சியில தீவிரமாக மிகுந்த ஈடுபாட்டோட பல விடயங்கள் கொழும்புல நாங்கள் சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் அந்த 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 தாக்கத்தோட அந்த உணர்வோட இருந்தபடியினாலதான் நாங்களும் இந்த போராட்டத்துல நான் எல்லாம் எவ்வளவு பங்குகளை செய்திருக்கிறேன். நாங்கள் தமிழரசு கட்சி இல்லாம போயிட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கல. ஏனென்றா எங்களுக்கு அந்த தமிழரசு கட்சி தந்த உணர்வு இருந்தது, இருக்குது, இப்பவும் இருக்கு. அந்த உணர்வுகளோட போராட்டத்துக்குள்ளேயும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்ட நாங்கள்ல. இப்ப என்ன பொறுத்தப்பட்ட நான் தீவிரமாக ஈடுபட்டேன். நான் இதுல பொது வழியில அதுகளை எல்லாம் சொல்ல இயலாது, ஆனா ஈடுபட்டிருக்கிறேன். அப்ப என்ன தெரிந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் என்ன செய்தேன் என்று. ஆனபடி நாங்கள் அப்படி இருக்கு. அப்ப அந்த உணர்வு அங்கே இருந்து வந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்த பெரிய முக்கியமானவர்கள் எல்லாரும் தமிழரசு கட்சிகளால வந்தவர்கள் தான். அந்த தமிழரசு கட்சி விஷயங்கள்ல ஊறி போனவர்கள் தான். நான் முக்கியமானவர்களை சந்திச்ச பொழுது அவர்கள் எல்லாரும் அது இதுக்குள்ள இருந்து வந்தாக்கள் தான். அந்த உணர்வை கொடுத்தது தமிழரசு கட்சி. ஆனால் இப்ப நாங்கள் அதை ஒன்றை செய்தோம். நாங்களும் விருப்பமாக எங்களுடைய முழு ஈடுபாட்டையும் முழு அர்ப்பணிப்போடு நாங்கள் அந்த போராட்டத்துக்குள்ள நாங்களும் ஈடுபட்டிருந்தோம். ஏதோ ஒரு விதத்துல இந்த ஆயுதம் எடுத்தில்ல, வெவ்வேறு விதங்கள்ல அதுதான் தனியா போராட்டம் இல்லையே, எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அப்ப அதுக்குள்ள நாங்களும் ஈடுபட்டோம். அது மௌனிக்கு அது 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 இல்லாமல் போய்விட்டது. இப்ப நாங்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த போராட்ட காலத்திலே வாழ்றது போன்ற உணர்வோட சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தது, அதெல்லாம் சரியாகவே நடந்தது சரியாகவே நடந்தது. அது எங்களுடைய துரதிர்ஷ்டம், அது எங்களுக்கு உரிய பலனை தரவில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இப்ப என்ன செய்யலாம், இப்ப உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டு இந்த அரசியல்ல நாங்கள் நடத்த வேணும். நான் நெடுக சொல்றோம், இந்த எங்களுடைய சம்பந்தனையா இறந்த பொழுது ஒரு பண்பு இல்லாமல் கண்டபடி எல்லாம் எழுதி கொண்டு வந்தார்கள். உண்மையில நான் அந்த சமயத்துல கொழும்புல இருந்தேன். அப்ப எங்களுக்கு தெரியும், போராட்டம் முடிச்சு அவன் நசுக்கி எல்லாம் வெற்றி எங்கெல்லாம் கொடிகள் எல்லாம் கட்டி கொண்டு அந்த ஓட்டோகள் அதுகள் இதுகள்ல திரிகிறாங்க, பால் சோறு எல்லாம் பொங்கி கொடுத்து கொண்டு எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே இனிமேல் நாங்கள் மூச்சே விட முடியாத சூழ்நிலை. அப்படியான சூழ்நிலையில இருந்த எங்களை உண்மையில கொஞ்சமாக இந்த இதுக்குள்ள கொண்டு சம்பந்தன் ஐயா தான் இத கொஞ்சமாக எங்களை தலை நிமிர வச்ச மனுஷன். அந்த அப்படி பல விஷயங்களை இவரோட சண்டை பிடிச்சு கொஞ்சமாக திறக்க முடியாது. அரசியல்வாதிகளும் ஒண்ணு கதைக்க இயலாது, அப்படி மோசமான இறுக்கம். அப்படியே அந்த கட்டத்தில சூழ்நிலையில இருந்து விடுபட்டு எங்களுக்கு ஒரு மூச்செடுக்க அவகாசம் வேணும் என்றதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த சரத் பொன்சேகாவை ஆதரிச்சோம். என்னத்துக்காண்டினா சரத் பொன்சேகால இருக்கிற அன்பில இல்ல, பாசத்துல இல்ல,
இந்த சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை இருந்து விடுபடுறதுக்கு கோத்தபய குடும்பத்தை வெளியில போட வேணும். ராஜபக்ச குடும்பத்தை, ஏனென்றால் அவர்கள் அதே சப்ரஷனோட தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து விடுபடுறதுக்கு இது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்றதுக்கு அதற்காகத்தான் நாங்கள் சரத் பொன்சேகாவை ஆதரிச்சோம். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள், அதுக்கு பிறகு அப்போ வெள்ள 15ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்த பொழுது என்ன தேன் நிலவு வச்சீங்கள், ஒன்று நடக்கல, என்ன நடக்கல. அதுக்கு பிறகுதான் நாங்கள் மூச்சு விடக்கூடிய மாதிரி இருந்தது. பேஸ்புக்கில் எழுதுறதுண்டா என்ன, கட்டுரை எழுதுறதுண்டா என்ன, இப்படி கதைக்கிறதுண்டா என்ன, ஆர்ப்பாட்டங்கள் என்ன, எங்களுடைய காணாமல் போன எங்களுடைய தாய்மார்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் என்றா என்ன, மாவீர தின நிகழ்வுகள் என்றா என்ன, அவர்களை நினைவு கூறுறதுண்டா என்ன, ரோட்டுகள் திறக்கப்பட்டதுண்டா என்ன, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டா என்ன, எல்லா பங்கன்களையும் மிலிட்டரி மேலதான் நிறைஞ்சிருப்பார்கள். சிவில் பங்கன்ல அதெல்லாம் ஒடிக்கப்பட்டது என்ன, கவர்னர் எல்லாம் சிங்களவன் தான், ஆமிக்காரர்கள்லாம். அதுகளெல்லாம் மாற்றப்பட்டு தமிழர்கள் அங்கு எங்களுக்கு சார்பான சிங்களவர்கள், அல்லாட்ட நடுநிலைமை உள்ள சிங்களவர்கள் அல்லது தமிழர்கள் மாகாண சபைக்குள்ள கவர்னராக வந்தால் என்ன, இதுகள் எல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்தின் பிறகுதான் நடந்தது. எத்தனையோ விஷயங்கள் அப்படி நடந்தன. அதுகள் எல்லாம் ஒன்றுமே நடக்கவில்லை. என்ன செய்தீங்கள் என்றால், இப்ப நாங்கள் என்னது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடியான விஷயங்களைத்தான் நாங்கள் அப்ப செய்யலாம். அவ்வளவு செய்ததே பெரிய காரியம். அதுக்கு முந்தி 15ஆம் ஆண்டுக்கு முன்பு 9ல இருந்து 15ஆம் ஆண்டு மட்டும் நாங்கள் இருந்த எல்லாமே இங்க இருந்திருந்த ஆக்களுக்கு தான் தெரியும் எப்படியா இருந்த அது. ஆனா சில பேர் மறந்து இல்ல மறைச்சு என்ன நடந்தது, என்ன செய்து வேண்டும், சும்மா அர்த்தம் இல்லாத பாருங்கோ. கதைக்க போனால் அர்த்தம் இல்லாத கதைகளை பேசிக் கொண்டிருப்பான், தேவையில்லாத விஷயங்கள். அவர் தீபாவளிக்கு இது தருவன் என்றார், இது என்ன பொங்கலுக்கு தீர்வு பெறும் என்றார். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படித்தானே நாங்கள் சொல்லி எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும். அப்படித்தானே நாங்கள் தமிழீழம் எங்களுக்கு கிடைக்கும் என்று தானே நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடினோம். அப்ப நாங்கள் என்ன அப்ப அது கேட்கிறதா, என்ன போராடுவீங்கள், என்ன ஒன்று கிடைக்கல என்று கேட்கிறதா? அது எங்களுடைய கடமையை செய்தோம். அதே போலத்தான் இதுவும் நாங்கள் கிடைக்கும் என்ற இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுதான் உண்மையில. அது கடைசி நேரம் உண்மையில அந்த நான் ஒரு கூட்டத்துக்கு என்ன அலரி மாளிகையில நடந்த ஒரு பொங்கல் விழாக்கோ தீபாவளிக்கு விழாக்கு நான் போயிருந்தேன். அப்ப சம்பந்தன் இவர் யார், ரணில் விக்ரமசிங்காவும் மைத்ரிபால சேனாயக்காவும் இருக்கத்தக்கதான் இப்படி கையை காட்டித்தான் இப்படிதான் அவர் பேசிக்க. உங்களுக்கு தெரியும் எப்படி ஆணித்தரமா சிங்கம் போலதான் பேச. அப்படி பேசிட்டு அடுத்த தீபாவளிக்கு நாங்களே, ஏனென்றால் அவர்களுக்கும் அதை உறக்க பண்றதுக்காண்டித்தான், அதை செய்ய வேண்டும் என்ற கடப்பாடை அவர்களுடைய மனதில பூத்துறதுக்காண்டித்தான் அதை சொன்னார்கள். இப்படி ஏமாத்தினார், இவர் ஏமாத்தினது, சம்பந்தன் ஐயாவை ஏமாத்தினது என்ன, எப்படித்தான் திருப்பி ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு. இதைத்தான் பலஸ்தீன எங்களுடைய இஸ்ரேல்காரர் எத்தனையோ வருஷமா சொல்லிக் கொண்டு வந்தவங்க. அடுத்த வருஷம் நாங்கள் இஸ்ரேலை சந்திப்போம், அடுத்த வருஷம் இஸ்ரேலை சந்திப்போம். கடைசியா போருக்கா சந்திச்சவங்க. அது மாதிரி எங்களுக்கும் விருப்பமான தீர்வு வரும் என்று சொல்லித்தானே நாங்கள் நடத்தணும். இல்லாட்டால் வராது, இல்லை நாங்கள் எங்களுக்கு அடுத்த வருஷம் வராது ஒரு காலம் வராது என்று அப்படி போராட்டம் நடத்துறது. போராட்டமே அப்படித்தானே நடந்தது. அப்ப ஆனபடினால இப்படி அற்ப விஷயங்களை தொங்கி பிடிச்சு கொண்டு உணர்ச்சி, அதான் அறிவுபூர்வமான சிந்தனை இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக கதைக்கிறாக்களும் பேசுறாக்களும் எழுதுறாக்களும் இப்ப இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு. சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், இது நாங்கள் உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். ஆனால் தெளிவுபடுத்துறதுல நான் பார்த்திருக்கிறேன், அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு போயிருக்க அதை கேட்கிறவர் விருப்பமானதான் கேட்பார். சில பேர் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை. இப்ப நான் சொன்னதுக்கும் ஒவ்வொரு கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவைகளோட கதைக்கிறதுல வேலை இல்லை, அவைகளோட பிரயோசனமே இல்லை. அவைகளை விட்டுட்டு நாங்கள் இதை உண்மையில சந்தேகம் என்று சொல்லி இதுல ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி செய்யலை, நீங்கள் ஏன் இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஒனஸ்டாவும் சின்சியராகவும் கேட்கிறவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லி விளங்கப்படுத்தினால்தான் அப்படி செய்து கொண்டு போக வேணும். அப்படியான ஒரு தளத்தை நீங்கள் இப்ப ஜூம் மூலமாக, எனக்கு தெரியாது கட்சியில இப்ப உள்ள நிலைமையில இதுகளை எல்லாத்தையும் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால இப்ப ஒரு ஜூம் மூலமாக ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்கள் இப்படி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணும்ட்டா அந்த டிஸ்கஷனுக்கு நான் வர்றதுக்கு நான் இப்போ தயாராக இருக்கிறேன். தொலைபேசி அழைப்பு காத்திருக்கிறது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம். 30 சுருக்கமான அழைப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில். வணக்கம்.
வணக்கம். வணக்கம் டாக்டர் பாலா விக்னேஸ்வரன் அண்ட் எங்கட சட்டவாளர் உமாகரன் ஐயா ராசையா. இல்லை, அவர் 40 நிமிடங்கள்ல அவர் ஆரம்பத்தில் பேசினார். இப்போது எங்களுடன் இணைந்திருப்பவர் திரு சின்னையா. என்னன்னு சொன்னால் கடைசியாக நான் கேட்ட கோயில் முடிஞ்சு வந்தான் கடைசியா கேட்டிருக்கேன். அவ்வளவுதான் நிதர்சனம், அவ்வளவுதான் உண்மை, அவ்வளவுதான் முடியும். நாங்கள் என்ன செய்தோம், பெருந்தலைவர் சம்பந்த ஐயா என்ன செய்தார் கேட்பவர்களுக்கு இதுதான் பதில். நாங்கள் எங்கிட்ட போராட்ட காலத்தை அதை சொல்லிட்டேன். இந்த அடியோட அடுத்தது தமிழன் தான், இதான் கடைசி அடி. இன்னும் கொஞ்சம் தங்குதி எல்லாத்தையும் எங்க பெற்றோர் காட்டி கொடுத்தாரு. இதுதான் கடைசி அடி. இதுக்கு பிறகு நாங்கள் நிம்மதியா வாழலாம்னு சொல்லி ஒவ்வொரு தாக்குதலும் போதும் சொன்னோம். ஆணையரவு நடத்தியோம்னா சொன்னோம், முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் அடுத்த நாங்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துடுவார்கள் சொல்லப்பட்ட உங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் மிச்சம் மற்ற எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். சரி, அது தெரிந்த தகவல் தான். ஆனால் இப்போது நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். அது தகவல். ஆனால் எல்லாம் மறக்கவும் மறந்தடிக்கப்படும் தகவல். அவைதான் திரும்பவும் நாங்கள் சொல்ல வேண்டிய இருக்கிறது. நாங்கள் எல்லாம் தெரியும் இருக்கோம், ஆனால் எல்லாத்தையும் மறைத்து சொல்வதனால் நாங்கள் சமகாலத்தினுடைய சொல்ல வேண்டிய இருக்கிறது. அதாவது பெருந்தலைவர் சம்பந்தைய என்ன செய்தார் கேட்ட கேள்விக்கு அவரே சொல்லிட்டேன். நான் மேலதிகமா சொல்ல போனா தமிழ் மக்களுக்கு முதுகெலும்பு கொடுத்தவர் அவர் தான். வீதியில் பணமாக மன்னித்த உயிர்களை இனி ஒரு உயிர் மரணிக்காவரை காப்பாந்து பண்ணியவர் அவர் தான். இதுக்குமே என்ன இதுக்குமே பெருந்தலைவர் மரணத்தையும் போது அவரை தூக்கியவர். நிச்சயமாக அவர்கள் தமிழர்களுக்கு தமிழராக இருக்க முடியாது என்றால் ஒரு மனிதன் மரணத்தின் போது கண்டபடியெல்லாம் எழுதினார்கள். இவர்களுக்கு விடுதலை, இதற்கு விடுதலை தேவையில்லை. இவர்கள் அல்லாத மனிதர்களுக்கு, ஈழ மக்களுக்கு விடுதலை தேவை என்பதால் நாங்கள் இனி பேச வேண்டிய விடயம். அதற்காக வேண்டி பெருந்தலைவர் சம்பந்த ஐயா சொல்லு இந்த இது எல்லாம் ஒற்றுமையா இருங்கிறாங்க, இதுல அந்த தேர்தல் வைக்க வேண்டாம் என்று அப்பவே சொன்னார். அதை செவிமறக்காத விளைவு இன்றைக்கு பார்ப்போம். அது இன்னும் பெருந்தலைவர் சம்பந்த ஐயா வரதுக்கு முன்பு இன்னும் சொல்லி சென்றார். என்னவென்று சொன்னால் இந்த வாக்கு ஜனாதிபதி பொது வாக்காளர் நாங்கள் அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். நாங்கள் இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது என்பது மட்டும் பார்ப்போம். இது நீண்ட உதவிகள் நாங்கள் சிறிய ஆகாயத்தை குறித்தபடி பேச முடியாது. நாங்கள் அடுத்து கடந்ததில் இணைந்துதான் ஒரு ஒரு வரலாற்று பார்வையை நாங்கள் பார்க்க முடியும். திடீரென நாங்கள் குதித்துக் கொண்டு பேசிக்கொண்டு என்ன செய்தார் என்ற கேள்வியை இழந்த மனத்தை கேட்டுவிட முடியாது. போதிய அளவு பலமான உறுதியான பதிலை சொல்லி இருக்கிறார். சொன்னாலும் நாசுக்காருக்குத்தான் அவர் சொல்றார். அடிச்சு சொல்லுங்க, பெருந்தலைவர் சம்பந்த அடிச்சு சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாசுக்கா பேச வேண்டிய அவசியமே இல்லை. எஃபெக்டிவாக சிறப்பு நன்றி. எஃபெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற ஒரு வினைத்துடன் செய்யப்படுகிற விடயங்கள் மென்மையாக சொல்லப்படுகிற போது ஆழமாய் இறங்கும் என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயமும் அனுபவமும் கூட. ஒரு விடயத்தை அடித்து சொல்வதை விட ஒரு குற்றம் செய்தவர் என்று இருக்கிற போது இதை செய்யாமல் விட்டிருக்கலாம் என்று சொல்லுகிற போது அவருக்கு வரத்தக்க உணர்வு தருகிற பெருமதி, நீ குற்றம் செய்து விட்டாய் என்று சொல்லுகிற போது அவர் ஏன் இப்படி கண்டிக்கப்படுகிறது என்று நினைப்பதால் வருகிற தாக்கத்தை விட சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைப்பேன். இது தவிர திரு சின்ன 2 வடிவால் சொன்ன விடயத்திலும் கிட்டத்தட்ட தொக்கி நின்றது. நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டாம், விளங்கத்தக்கவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை, விளங்க முடியாதவர்கள் விளங்கப் போவதும் இல்லை என்ற ஒரு வசனம் இருக்கிறது. நான் அதை இந்த இடத்தில் சொல்லவில்லை, ஆனால் அப்படியான ஒரு விடயமும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். பின்னர் சுருக்கமாக அடுத்தது என்ன என்பதை பேசி இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இப்போது எங்களிடம் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கும் இந்த நேரம் இணைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். நான் சுவாகரிக்கிறேன். நான் இப்பதான் இந்த அன்பர் எனக்கு முதல் கதைத்த அன்பர் ஆதங்கமா சம்பந்தர் ஐயா பற்றி ஆதங்கப்பட்டு கதைக்கின்ற பொழுதுதான் வந்த நான் அந்த சம்பந்தர் ஐயாவில் இவருக்கும் பகமையும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. சம்பந்தர் ஐயா ஒரு ஆளுமையுடைய, ஒரு தகுதியான, ஒரு படித்த அனுபவம் உள்ள, ஒரு பெரும் வயதில் முதிர்ந்த ஒரு மேதை. அவர் தன்னுடைய அந்த ஆளுமையையும் இதையும் எங்கள் மக்கள் நலனுக்காக ஒன்று பயன்படுத்தவில்லை என்பது ஆதங்கம். 2வது, சம்பந்தர் ஐயா உட்பட முள்ளிவாய்க்கால் பிரச்சனையின் பொழுது கஜேந்திரகுமார் போன்ற பல அரசியல்வாதிகள் இந்தியாவில் போய் தஞ்சம் இருந்து கொண்டு
இந்தியாவுக்கு சார்பாக எங்களுடைய இனப்படுகொலைக்கு புலிகளை அளிக்க வேண்டும் என்றதில் மும்முரமாக இருந்தார்கள். அடுத்தது இந்தியா 2009க்கு பிறகு இவ்வளவு ஆளுமையுடைய ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்கு இந்தியாவுக்கு இந்தியாவின் நலன் விரும்பிகளாக இருக்கின்ற அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு திரும்ப கூட இலங்கை அரசியல்வாதிகளுக்கும் அவர் ஒரு வேண்டத்தக்கவர், ராஜபக்ச குடும்பத்துக்கும் சரி, ரணில் குடும்பத்துக்கும் சரி வேண்டத்தக்கவர், விரும்பத்தக்கவர். அவர்களை பாவித்தனும் எங்களுக்கு எதுவித ஒரு சலுகையை கூட பெற்றுத்தரவில்லை. இன்றைக்கு 15 வருடமாகி இனப்படுகொலைக்கு பின்பு. இதுதான் எங்க பெரும்பாலான மக்களுக்குரிய ஆதங்கம். ஆனால் சிவா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இது ஒரு உரையாடலை முன்னோக்கி செல்வதற்காகவே ஒழிய நான் திரு சம்பந்தன் அவர்களை ஆதரித்து அல்லது சவால் விட்டு பேசவில்லை. அவருக்கு சொல்லப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகள் 30 ஆண்டுகளாக இத்தனை ஆயுதங்களோடு இவ்வளவு பலத்தோடு சொந்தமாக ஒரு நிலத்தை வைத்துக் கொண்டு சாதிக்க முடியாத ஒன்றை சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு சம்பந்தர் சாதிக்க பார்க்கிறார் என்று பதிவு செய்யப்பட்ட பேச்சுகளே இருக்கின்றன. அவரால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு பார்கெனிங் டேபிள் என்று சொல்லப்படுகிற ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் பலமான நிலையில் இருந்தவர்களால் செய்ய முடியாத ஒன்றை ஒரு தோற்கடிக்கப்பட்ட இனம் என்று நெற்றியில் எழுதி ஒட்டப்பட்டு தலைகுனிந்து கொண்டு நிற்கிற இனத்தின் பிரதிநிதியாக வரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி களிப்பில் இருக்கிற ஒரு தலைவர், வெற்றி களிப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு செயலாளர். நான் உங்களை நேரடியாகவே கேட்கிறேன். நான் வளமையாகவே பலரை கேட்கிற கேள்வி இந்த இடத்தில் மட்டுமல்ல, பொதுவான இடங்களிலும் கேட்பேன். தலைவர் செய்வது பிழை அல்லது இப்படி செய்யலாம் செய்ய வேண்டாம் என்று கேட்டால் நான் கேட்க முடியும். அவரது இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? இல்ல சரி, இப்ப விடுதலை புலிகள் பலத்தோடு ஆகியமா இருந்தாலும் சரி, அது பூகோளையில பிறகு ஒபாமாவின் இந்த சட்டக்கோபுர தாக்குதலுக்கு பிறகு விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் மட்டுமல்ல, அமெரிக்கா முதல் கொண்டு உலக நாடுகளே, இந்தியா முதல் கொண்டு ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு இப்ப சம்பந்தரையா இருந்த நிலை, இந்த ஆளுமைகளுக்கு பிறகு அவற்றை படிப்பு தகுதிகளுக்கும் இலங்கைக்கும் இந்தியா அரசாங்கத்துக்கும் ஆதரவாக நலன் விரும்பியாக இருந்தவர் என்றதை விட அவர் இருந்த பதவி உலகநாட்டு ரீதியிலும் அவர் விரும்ப இந்த பதவி எதிர்கட்சி தலைவர் என்றது. அவர் ஏதாவது எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, இப்ப நான் இருந்தால், இப்ப நான் சம்பந்தரையாவது ஒரு ஆளுமை இருந்தால ஏதாவது என்னுடைய மக்களுக்கு செய்ய நான் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி செய்து தோல்வி அடைந்தாரா என்பதை எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் கேட்கிறப்ப அவர் உலக நாடுகளிலும் பல அமைப்புகளும் UN முதல் கொண்டு பல வெளிநாட்டு தலைவர்கள் வந்தாலும் மஹிந்த ராஜபக்ச முதல அந்த கட்சிகளை சந்திச்சு எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில சம்பந்தரையாவையும் சந்திச்சுத்தான் போயிருக்கின்றார்கள். ஆகவே இவர் பலதரப்பட்டிலும் உலக ரீதியில ஒரு விரும்பத்தக்கவராக இருந்தவர். இப்ப சாதாரணமாக தந்தை செல்வநாயகத்திலும் பார்க்கவோ, அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கம் ஐயாவிலும் பார்க்கவோ சம்பந்தரையா பின்னடைந்த, இப்ப இவருக்கு இருக்கிற பேர் தந்தை செல்வநாயகத்துக்கு பிறகு சம்பந்தரையாவுக்கு தான் அந்த புகழுக்கு இதுக்கு முன் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வீரன் அமிர்தலிங்கம், அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கம். சம்பந்தரையாலும் பார்க்க அவர் ஒரு வீரனும் கூட. அவருக்கு கூட சம்பந்தரையாவுக்கு இருக்கிற பெருமை என்றும் இல்லை. அவருடைய பேர் இப்ப அடிபட்டு இல்லை. அவருக்கு பேர் தெரியும். அன்றைக்கு ஒரு ஆய்வாளர் சொன்ன ஒன்று, அவருடைய பேர் அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கம் என்றா உண்மையிலேயே பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவன். அவருடைய பேர் கூட இன்றைக்கு சம்பந்தரையாலும் ஆளுமை மிக்க தலைவன் அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கம். ஆனா அவருடைய பேர் அடிபடவில்லை. இவர் நீண்ட காலமாக அரசியலில் இருந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்ட ஒரு ஆளுமையுள்ள தலைவர் சம்பந்தரையா. அதுதான் நாளங்கம். அவர் என்னத்தை செய்தார்? அவற்றை ஆளுமைகளையும் பதவிப்பு இவ்வளவு பிரபலத்தை வச்சுக்கொண்டு இல்ல, நான் பல சொல்லும் இடத்தில் நான் இல்லை. திரு ரெண்டோடியால் அவர்கள் கூட செய்த சொல்லிவிட்டார். ஆகவே அதை திருப்பி சொல்ல வேண்டும் சம்பந்தனையா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றதை பற்றி நான் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகுதான் இப்ப இந்த அன்பர் வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படினால திருப்பி அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாராவது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் திருப்பி சொல்லலாம். அவர் அந்த பதவிக்குள்ள வந்த காலத்துல இந்த நாட்டுல தமிழ் மக்கள் இருந்த நிலைமை என்ன, அந்த நிலைமையில இருந்து தமிழ் மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் செய்த செயற்பாடு என்ன, எதிர்கட்சி தலைவராக இருந்த அவர் என்னத்தை செய்தார், அவர் மக்கள், நான் அதை சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி இருந்தேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டன. சம்பூர்
அந்த சம்பூர் என்ற அந்த அந்த கிராமம் முழுக்கலும் அப்படியே சுவீகரிக்கப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு அது அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட்டு முடிஞ்சு அந்த மக்களை வெளியேற்றி விட்டார்கள். அது திரும்ப அது ஒரு பெரிய எஃபர்ட். அதை திருப்பி அப்படியே அந்த கிராமத்தை நாங்கள் திருப்பி அவர் அந்த காலத்திலே அதை எடுப்பிச்சு இன்றைக்கு மக்கள் அங்கே அதுல குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் அறுவடை காலத்துல அவர்கள் கொண்டு வந்து அந்த சாமான் எல்லாம் கொடுக்கிறார். எத்தனையோ வீதிகள் திறக்கப்பட்டன. இது அந்த காலத்திலே அவரால் செய்ய முடிஞ்ச ஆகக்கூடிய பல விஷயங்கள். அந்த பல வீதிகள் திறக்கப்பட்டன, பல சோதனை சாவடிகள் மூடப்பட்டன. முகமாலை என்றது யாழ்ப்பாணத்துக்கும் அதுல இருந்தோண்டு ஒவ்வொரு காலம் எல்லா வண்டிகளையும் நிப்பாட்டி எத்தனை யுத்தம் முடிஞ்சு 15ஆம் ஆண்டு வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப சோதனை சாவடிகள், பல மிலிட்டரி கேம்புகள் மூடப்பட்டன. என்ன இந்த எல்லா சிவில் பங்கன்கள்லையும் மிலிட்டரி ஆக்கள் தான் இருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ற பிரசன்னம் நிறுத்தப்பட்டது. எங்களுடைய மக்கள் ஒரு இறுக்கமான சூழ்நிலை, பயம், வெள்ளவான் கடத்தல் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. அவர் அந்த எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கு அந்த காலத்துல தான் பல விடயங்கள் நாங்கள் இப்ப கதைக்கிறோம். இப்ப எல்லாம் சுகமா கதைக்கிறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அந்த காலத்துல என்ன மாதிரி இலங்கையில நாங்கள் இருந்த நாங்கள், யாழ்ப்பாணத்திலே எப்படி இருந்த நாங்கள், மட்டக்களப்பில கொழும்பிலே எப்படி இருந்த நாங்கள் என்றது யோசிச்சு பார்க்க வேணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அப்படியான பயத்துல ஒரு ஒரு எழுத்து எழுத இயலாது, பேஸ்புக்கில் எழுத இயலாது, இதுல எழுதலாம், உடனடியாக ஆளும் பிடிச்சு கொண்டு போடுவாங்க. அப்படியான இறுக்கமான சூழ்நிலையில இருந்து எங்களை விடுவிச்சது. அது ஒரு பெரிய கர்மம். அந்த காலத்துல ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கர்மம் பெருசு. அந்த கர்மத்தை அவர் நேர்த்தியாக செய்து முடிச்சவர். தொடர்ந்தும் அதுக்காக பல காரியங்களை செய்தவர். இந்த ஜெனிவா விஷயங்கள்லாம், ஜெனிவாவில அமெரிக்கா இந்த யுத்த முடிவுறுத்தினதை பாராட்டித்தான் தீர்மானம் நிறைவேற்றினது. அதுக்கு பிறகு போய் சந்திச்சு அமெரிக்கால ராஜாங்க திணைக்களத்துல போய் அவர்களை எல்லாம் கண்டு கதைச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கு வந்திருக்கிற இப்ப இருக்கிற அது நடக்குது என்னோன்றது அடுத்த விஷயம். அதை கொண்டு செய்விச்சது திரு சம்பந்தனும் சுமந்திரன் மாவசேனாதி ராஜா அவர்கள் எல்லாரும் போய் அங்க ராஜாங்க அமைச்சரோட அப்படின்னாலே ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றது அபத்தமான கருத்து. அவர் எத்தனையோ விஷயங்களை செய்தவர். அந்தந்த காலத்துல அந்தந்த அரசியல் சூழ்நிலையில செய்யக்கூடிய மேக்சிமத்தை செய்தார்கள். ஆனபடினால அது அவ்வளத்தை செய்ய முடிஞ்சது. இன்னும் பலக்க செய்ய இருக்கு, இன்னும் எவ்வளவோ செய்ய இருக்கு. அதை நாங்கள் இப்ப அரசியல் கைதிகள் நூற்றுக்கணக்கான, இன்றைக்கு இப்ப 12 பேர் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள பெரும்பான்மையானாக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் விடுவிக்கப்பட்டது அந்த காலத்துலதான். அப்ப ஆனபடியான இதெல்லாம் என்ன சும்மா தானாக விடுவிக்கப்பட்ட இல்லை, வழக்க பேசி விடுவிக்கப்பட்ட இல்லை. இதெல்லாம் இந்த நெகோசியேஷன்ஸ், இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் பல விஷயங்கள் நடந்தன. ஆனபடினால நாங்கள் அதை மறக்க கூடாது. அவர் என்ன செய்தார் என்றால் செய்தார் பல விஷயங்கள் செய்தார். அதை நாங்கள் மறக்க கூடாது. திரு சம்பந்தன் அவர்களுக்கான ஒரு அஞ்சலி அல்லது ஒரு நினைவு பகிர்வும் நாங்கள் சுருக்கமாக செய்தோம். அந்த அடிப்படையில் இந்த தகவலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சி இன்னொருக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த ஐயா கூறியதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன், தெரிஞ்ச சொல்றேன். ஹலோ, சொல்லுங்கள். இப்ப ஐயா கூறினதுகள் சரி, சம்பந்தர் ஐயா வளம் செய்தார் என்று கூறாத நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதுக்கு எந்த மறைப்பும் இல்லை ஐயா கூறியதுக்கு. இப்ப பாருங்க, ஒரு விளைச்சல்ல எங்களுக்கு பெரும்பயன் இருக்கு, சிறுபயன் ஒன்று இருக்கு. இப்ப ஐயா கூறினதுகள் அவங்க ஒரு பக்கத்தால விடுவிச்சு போட்டு இங்க வடக்கு கிழக்குல ஒரு பக்கத்தால அங்கால சம்பூர்ல அங்காளி பக்கம் இதெல்லாம் எல்லாம் செய்து போட்டு இங்கால கொண்டு குடியேற்றுகிறான், இனப்பரம்பலப்பை அதிகரிக்கிறான். ஒரு பக்கத்தால விட்டுட்டு ஒரு பக்கத்தால செய்கிறான். இது சாதாரணமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடியதுதான். ஆனால் இந்த பெரும்பயன் என்பதை இந்த எதிர்கட்சி தலைவரிடம் எங்களுடைய முடிவு நோக்கிய, எங்களுக்கு தமிழ் மக்களுக்குரிய தீர்வு நோக்கிய குறிக்கோள் தான் எங்களுடைய பெரும்பயன். உதயெல்லாம் நாட்டில் சிறு பயன்கள் தான் இல்லை என்று சொல்ல, இனப்பெரம்புகள் வைக்கிறது, காணி ஒடிக்கிறது, ராணுவத்தை ஆற்றுவது, உதயெல்லாம் ஒரு பக்கத்துல விட்டுட்டு இங்கால ஒரு பக்கத்துல இங்கால வடக்கு கிழக்குல புத்தம் மதத்தை பரப்பிக் கொண்டும் காணிகளை சிங்களவனை குடியேற்றி கொண்டும் இருக்கின்றான். அங்கால செய்து விட்டுட்டு இங்கால பிடிக்கிறான். சரி, அது அப்ப அதுல நான் முதல் கேள்விக்கு இப்போது நீங்கள் நிச்சயமா பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்?
அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் முயற்சித்திருப்பேன் என்னுடைய ஆளுமை வச்சு நான் என்னுடைய இனத்தின் விடிவுக்காக 75 காலமாக நாங்கள் ஒடுக்கப்படுகின்ற விடிவுக்காக கதைத்திருப்பேன். கதைத்து நான் தோல்வி அடைந்தால் அது வேற என்னில குற்றம் இல்லை. ஐயா அப்படி கதைத்து தோல்வி அடைந்தாரா இல்லையே? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பெரிய ஆய்வாளரும் இல்லை ஐயா. நான் சொல்றேன், மற்ற இது ஊடகங்கள்ல பெரிய கதைக்கிறவர்களை வச்சுத்தான் நான் கேட்கின்றேன். ஐயா எங்களுக்காக மற்ற கலைத்து ஒரு பிரதிநிதி அவர் இருந்த பதவி அப்படிப்பட்ட பதவி. அந்த எதிர்கட்சி ஒரு பிரதமருக்கு, ஒரு நாட்டின் பிரதமருக்கு அடுத்தது எதிர்கட்சி தலைவர் தான். இல்ல தம்பி, அண்ணையோ தம்பி, அந்த பதவி அப்படி ஒரு பெரிய பதவி, அது அப்படி அல்ல, அப்படியான பதவி அல்ல. இந்த விடயத்தை இந்த உரையாடலில் தீர்க்க முடியாது. மிக்க நன்றி. சுருக்கமாக அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் நிறைவு கருத்துக்கு போகலாம் என்று நம்புகிறேன். நாங்கள் அடுத்தது என்னென்று கேட்கிற போது நீங்கள் மூலக்கலைகளில் இருந்து ஆரம்பிப்போம் என்று திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி எத்தனை காலத்தில் ஒரு அடுத்த செயற்குழு உருப்படியாக வரும்? புரட்டாதி 15ஆம் தேதி தலைவருக்கான வேட்புமனுக்கள் கேட்கப்படுகிற போது தமிழிசை கட்சி தயாராகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? புரட்டாதியில தலைவர் வேட்புமனு கேட்கப்படும் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கு? யாப்பு அது நடக்க போறது இல்ல. அது நடக்க போறது, அதுக்குள்ள வளர்க்க முடியாது. போற போக்கில உங்களுக்கு விளங்குதானே. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிளைகளை இப்ப இந்த மாநாடு நடத்தப்படுவதற்கு முன்னரான கிளை அமைப்புகள் நடத்தி முடிக்கிறதுக்கே எத்தனையோ மாதம் சென்றது. இப்ப நான் உதாரணமாக உங்களுக்கு கொழும்பு கிளையை பற்றி மட்டும் சொல்லி இருந்தேன். நான் என்ன கொழும்பு கிளையில இருந்தபடினால அதை நடத்தி முடிக்கிறதுக்கே நாங்கள் எவ்வளவோ எத்தனையோ தரம் கதைச்சு எத்தனையோ தரம் பேசி நடத்த முடியல. அதே போலதான் மற்ற இடம். அப்ப இதெல்லாம் லேசான விஷயம் அல்ல. அது வரிய கணக்குல செல்லும், அது வருடக்கணக்குல, நிச்சயமாக வருடக்கணக்குல செல்லும். ஆனால் கொண்டு வந்து அது அப்படி போற ஆயுதங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிற சமயத்துல காலம் அதான் அந்த தெரிவுகளை நான் சொன்னது அந்த தெரிவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற வரக்கூடிய ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்களை கொண்டு நாங்கள் இந்த நிர்வாக குழுவை, இந்த தலைமைய எல்லாத்தையும் தெரிவு செய்து முடிச்சிட வேணும். அதுக்கு பிறகு மெதுவாக இந்த தளம்பல் நிலையில ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த பிறகு அதை இந்த அடுத்த கட்டத்துக்கு நகரலாமே தவிர இப்ப நாங்கள் உடனடியாக அதை எல்லாத்தையும் செய்ய போறதுக்கு அது செய்து கொண்டு இருக்கவே அங்க ஒரு வருஷம் முடிச்சிடும். உண்மையாத்தான் நான் அந்த பிராக்டிக்கலா சொல்றேன். அதான் நடக்காது. அது அப்படியான ஒரு இறுக்கமாக எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. இனிமேல் போன முறை இந்த தலைவர், நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த தலைவர் தெரிவுக்காகவே பெரிய எடுப்பான கன்வர்சிங்கள் எல்லாம் நடந்தது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு உயர்மட்ட ஒரு அலுவலர் பதவிக்காகவே அந்த பதவிக்குள்ளேயே இவ்வளவு நடக்குமா இருந்தேன்டால் கீழ்மட்டத்திலே நடக்க போய்க்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது இப்ப உள்ள இந்த கொதிநிலை ஆற விடுறதுக்கு இருக்கிற சூழலை வச்சு கொண்டு இத விஷயத்தை முடிச்சு கொண்டு போயிட்டு தான் அது இந்த பொருளில் ஆற வேணும். ஆற விடுறது இந்த அழைப்பை நிறைவு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு உங்கள் கருத்துடன் நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். தொலைபேசியில் இணைந்திருக்கும் நேரம் இணைத்திருக்கிறோம். நிறைவு அழைப்பு. வணக்கம். மீண்டும் சந்தர்ப்பம் நன்றி. ஒரு நிமிடம் அவருடைய கேள்விக்கு பதில் கேட்கணும். அவரிடம் என்ன கேள்வின்னு சொன்னா, இப்ப ஐயா சொன்ன அந்த இப்பத்த சூழ்நிலை, அதாவது என்ன கட்சி நீதிமன்ற விடுபட வருடக்கணக்கா பிடிக்கும்ன்ற அப்படியானா நாங்க தேர்தல்களை எப்படி சந்திக்க போகிறோம், சந்தித்தா அதில் உள்ள எங்க நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறோம் ஐயா சொன்ன என்றால் கேட்கலாம் இருக்கின்றேன். அந்த கல்வியை நாங்கள் இப்படி உருவாக்கிக் கொள்ளலாம். வழக்கு ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கட்சி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை போல திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். எந்த தேர்தலையும் எப்போதும் எதிர்கொள்வதற்கான முழு இயங்கு நிலையில் தான் கட்சி இருக்கும். திரு சேனராஜா தலைவராகவும் மருத்துவர் சத்தியலிங்கம் செயலராகவும் இருப்பார்கள் என்பதுதான் எனது புரிதல். இந்த அழைப்பு ஒரு சுருக்கமான அழைப்பாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு இந்த அழைப்பை மேற்றுக் கொண்டிருக்கிறேன். நிறைவு அழைப்பு. வணக்கம். சொல்லுங்கள் தியாகேசன். பொறுத்தவரை சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு நோக்கற்ற துணிச்சலற்ற
ஸ்ரீதரன் அந்த தலைவராக வந்தது பிறகு அவர் ஒரு சிக்கலான ஒரு துறநோக்குள்ள தலைவராக செயல்பட்டிருந்தா இந்த அளவு நெருக்கடி வந்திருக்காது. அதாவது வரலாற்றில மிக தலையினமான நிலையில இப்ப தமிழரசு கட்சி இருக்கு. அது ஆரம்பத்துல வெள்ளைக்குள்ள இந்த தோற்றாலும் சுமந்திரன் அதை அக்செப்ட் பண்ணிக்குள்ள மிக உற்சாகமாக சேர்ந்து பயணிப்போம் என்று சொன்ன அதே ஸ்ரீதரன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுமந்திரனை ஒரேடியா இங்க இருந்து வெளியேற்றணும்னு அங்க விரும்பின கொஞ்சம் பேரோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது ஜனநாயக விரோத முறையில சுமந்திரனை இந்த அரசியல் மேடையில இருந்து அகற்றணும் என்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அவர்கள் செய்த குழப்பங்கள்லாம் இந்த நிலையில கொண்டாந்து விட்டு இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் அந்த கட்சிக்காக கொஞ்ச காலம் நீண்ட காலம் உழைச்ச சுமந்திரன் போன்றவர்கள் சிம்பிளா விட்டுட்டு போக மாட்டார்கள். அவர்கள் அதை எதிர்ப்பார்கள் கட்டாயம். அதுக்குதான் அந்த ரெண்டு விஷயம் தான் இப்ப நடந்துருக்கு. அதுதான் நான் அறிந்த அளவில். சிறப்பு. திரு மிக்க நன்றி தியாகசன். திரு ரண்டவாடி அவர்களது நிறைவு கருத்தோடு நாங்கள் இந்த உரையாடலையும் நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். சொல்லுங்கள், தமிழரசு கட்சி அந்த செயற்குழு சிக்கல்கள், மூலக்கிளை, தொகுதிக்கிளை, எத்தனை பேர் போன்ற சிக்கல்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் ஊடாக சென்று எழுந்து விழுந்து வரும். எப்போது வரும் என்று தெரியாது. யாப்பு சொல்லியிருக்கிற புரட்டாதி 15ஆம் தேதிக்கு இடையில் வேட்புமனுக்கள் கோர முடியுமா என்பது தெரியாது. ஆனாலும் கட்சி அரசியல் சார்ந்த விடயங்களில், குறிப்பாக ஒரு தேர்தல் வந்தாலோ அல்லது அது ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை, பிரதேச சபை தேர்தல் வந்தால் போட்டியிடலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் சொல்லி இந்த இப்போது பொது வேட்பாளர் போன்ற விடயங்களில் இணைந்து பயணிப்பதாக திரு ஸ்ரீதரன் சொல்லிக் கொண்டிருப்பதால் திரு சி வி விக்னேஸ்வரனின் கூட்டத்துக்கு இன்று போய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பதும், அவை பற்றிய அந்த கட்சி சார்ந்த, கட்சியின் முடிவுகள் சார்ந்த, கட்சியின் ஆதரவுடனா தனித்த போகிறோம் என்பது சார்ந்த விடயங்களை சொல்லி இன்றைய உரையாடலை நிறைவு செய்யலாம். சொல்லுங்கள். இல்ல, கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இயங்கும். ஆனால் இப்ப இயங்குற முறை சரியில்லை என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாரையும் இணைத்து இயங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை தனிப்பட்ட குரோதங்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஒரு பக்கத்துல வைத்து விட்டு கட்சியினுடைய நலன், கட்சியின் நலன் என்று சொல்ற பொழுது தமிழ் மக்களுடைய நலனை மனதில், அதைத்தான் முக்கியமா மனதில் கொண்டு தமிழ் மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் கட்சி இருக்கிறது. அந்த நலனை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல, இந்த முதல் பேசின அன்பர் சொன்னது போல வழக்கு வருடக்கணக்கில் ஈடுபடும் என்று நான் சொல்ல இல்லை. அதுக்கு ஒரு சில வாரங்கள் அல்லட்ட சில மாதங்கள் செல்லும், அது வேற. ஆனால் இப்ப வரப்போற புரட்டாதி மாதத்துல அதுக்குள்ள இந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அமைப்பு விதியின்படி எல்லாம் நடக்கும் என்றது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது யதார்த்தமாக நாங்கள் ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வழக்குல இருந்து இது வெளியில வர வேணும். அது வெளியில வந்ததுக்கு பிறகு பாரிய சவால்கள் இருக்கின்றன. வழக்கு மட்டுமல்ல சவால், வழக்குக்கு பிறகு பாரிய சவால்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உரிய சேவையை ஆற்றக்கூடிய நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். அவர்களுடைய தலைமையில கட்சி சரியான முறையில செல்லும். அந்த நம்பிக்கையோட நாங்கள் இந்த உரையாடலை முடிச்சுக்கோம். ஒரு ஆங்கிலத்தில் ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்வதை போல ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் முன்னோக்கி பயணிப்போம் என்று சொல்லுகிற அந்த கருத்துடன் இந்த உரையாடலை நிறைவு செய்த சிறப்பு என்றுதான் நானும் நினைக்கிறேன். எதிர்பாராத ஒரு நீண்ட உரையாடலாக இது அமைந்திருக்கிறது. சட்டத்தரணி உமாரன் ராசையா இது சம்பந்தமாக தெளிவாக கருத்துக்களை தருவார் என்ற அந்த ஒரு நோக்கத்துடன் 1 மணி நேரம், நான் 45 நிமிடம் தான் நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் 1 மணி நேரம் அது கிட்டத்தட்ட போனது. ஆனால் அது சம்பந்தமாக சில பின்னணி தகவல்களை அறிய வேண்டும் என்கிற போதுதான் உங்களது இணைப்பு அழைப்பு எனக்கு கிடைத்தது. நீங்கள் பேச முடியாது என்பதால் நான் உங்களை கேட்கவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் உங்களை கேட்டேன், இது பேசுவதில் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லையா என்று. சட்டத்துக்குள் உள்ள விடயங்களை பேசுவதில் எனக்கு எந்த விதமான சங்கடங்களும் கிடையாது. இது தவிர அவர் சொன்ன விடயங்களில் சொல்ல தவறிய அல்லது அவர் நேர தட்டுப்பாடு காரணமாக சொல்ல தவறிய விடயங்களை பேசுவேன் என்று சொல்லியிருந்தீர்கள்.
அந்த வகையில் அவரது உரையாடல் அரைவாசி உங்களுக்கு கேட்க முடியாமல் இருந்ததையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் எனது டெக்ஸ்ட் மூலமாக. இருப்பினும் ஒரு குறுகிய நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஒரு 45 நிமிடத்துக்கு முன்னர் தான் உங்களது சம்மதத்தை நான் பெற்று அவசரமாக உங்களுக்கு ஒரு 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 முகப்பை தயாரித்து கொண்டு வந்தேன். நீண்ட நேரமாக பல விடயங்களை காத்திரமாகவும் தெளிவாகவும் ஒரு கட்சியின் நீண்டகால ஆதரவாளன், அங்கத்தவர் என்ற அடிப்படையிலும், செயற்குழுவில் இருந்தவர், மத்திய குழு உறுப்பினர் என்ற அடிப்படையிலும், இந்த வழக்கிலும் பங்கு பெற்றவர் என்ற அடிப்படையிலும் நேரடி அனுபவங்களோடு தெளிவாக சொன்னதுக்காக எங்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் உலகளாவிய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம். அதே நேரத்தில் தமது சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் உமாரன் ராசையா சொன்ன விடயங்களுக்கும் எங்கள் திருப்தியையும் நிறைவையும் சொல்லுகிறோம். ஆனாலும் மீண்டும் அந்த மிக குறுகிய நேரத்தில் நான் உங்களை புறக்கணித்ததற்கான காரணம் உங்களுக்கு பேச முடியாமல் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான். ஆனாலும் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்காக உங்களுக்கு திருச்சென்னை அரசனுடையவர்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் சந்திக்கலாம். உங்கள் பாதுகாப்பும் கட்சியின் நலனும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களோடு நேர்கள் சார்பில் நன்றியையும் கோரி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இது வையகம் தழுவிய வானொலி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. அந்த வகையில் இன்று நாங்கள் உரையாடல்களை கொண்டு வந்திருந்தோம். இப்போது எங்களுடன் உரையாடலில் கலந்து கொண்டு